ஓகே. இது என்ன மாதிரிப்பட்ட ப்ரோக்ராம்? லெஃப்ட்ல ஒரு ஆள சேருங்க, ரைட்ல ஒரு ஆள சேருங்க அப்படிங்கிற எம்1 ப்ரோக்ராம் இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. அப்போ ஏதாவது காயின வாங்குங்க, எங்களோட காயின வாங்குங்க அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்க போது கேட்டீங்கன்னா, அதுவும் கண்டிப்பா கிடையாது. அப்ப அந்த ப்ரோக்ராம் எதா மாதிரிப்பட்டது அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாச்சு? எந்த வகையில பயன்படுத்தலாம்? எங்க வாங்கலாம்? எங்க விற்கலாம்? எந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்ம தேர்ந்தெடுக்கலாம்? ஒரு காயினை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மைனிங் என்ன? ஹால்விங் என்ன? ட்ரேடிங் என்ன? ஹோல்டிங் என்ன? இது கிரிப்டோ கரன்சில நுழையதுக்கு கரெக்டான நேரமா அப்படிங்கறத பத்தியான 100% முழுசா இந்த ப்ரோக்ராம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நம்ம இன்ஸ்டியூட்டோட அபிஷியல் அத்தாரிட்டிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா நம்பர் 129 ஜவஹர்லால் நேரு சாலை, 100 ஃபீட் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 இருக்குங்க. நெக்ஸ்ட் வேற பிரான்ச் பாத்தீங்கன்னா திருப்பூர் அண்ட் சேலம் இருக்கு. அப்கமிங் பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில நமக்கு இருக்குங்க. நமக்கு நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம இன்ஸ்டியூஷனோட அவர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது நம்ம இன்ஸ்டியூஷன் இதேன்னு சொல்லலாம், அவங்கள தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஐஎஸ்ஓல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இன்ஸ்டியூஷன். ஐஎஸ்ஓ 2993 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இன்ஸ்டியூஷன். அதை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நமக்குன்னு பெர்மனண்டா பேன் கார்டு இருக்குதுங்க. அதை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இப்போ இதுல நம்ம நம்ம எடுக்கிற எல்லா வெபினாருக்கும் நம்ம ப்ராப்பரா ஜிஎஸ்டி ப்ரோக்ராம் எல்லாம் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம். அதோட ப்ரூஃப் தாங்க இது. இது ஃப்ரீ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ங்க. இது நம்ம இன்ஸ்டியூஷன் நம்ம ப்ராப்பரா இதயம் அதாவது எம்எஸ்எம்பில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். அதோட தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. நமக்குன்னு நம்ம இன்ஸ்டியூஷனு நம்மளோட சிம்பிளுக்கு தனியா ட்ரேட்மார்க்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யாரும் ஒருத்தங்க நம்ம இன்ஸ்டியூஷன் உள்ள சிம்பிளை தவறாவோ இல்லீகலாவோ யூஸ் பண்ணக்கூடாதுக்காக நம்ம ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நம்ம கொடுக்கிற ப்ராப்பரான குவாலிட்டியான சர்வீஸை பொறுத்து ஐஎஸ்ஓல அவங்க கொடுத்த சர்டிபிகேட் தான் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ஜஸ்டைல பார்த்து அது என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க நம்ம தேர்ந்தெடுப்போம். கரெக்டுங்களா? ஆனா அதே மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ட்ரேட் பண்ணி நம்ம காசு அவங்ககிட்ட வச்சு லாஸே இல்லாம மாணவர்கள் ட்ரேட் பண்ணி அது மூலம் எடுத்து கொடுத்த சர்டிபிகேட் தான் 4.9 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஜஸ்டைல. அதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நீங்க எங்களை ஃபாலோ பண்ணணும்னா ஸ்கிரீன்ல துடிக்கிறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதுல நீங்க எதுல வேணாலும் நீங்க எங்களை டைரக்டா ஃபாலோ பண்ணலாம். சரியா? நமக்குன்னு ப்ராப்பரான விஷன் அண்ட் மிஷன் இருக்கு. எந்த ஒரு கம்பெனியும் விஷன் அண்ட் மிஷன் கம்பெனி இருக்க போறது கிடையாது. நமக்குன்னு ப்ராப்பரான விஷன் இருக்கு. 2025 மினிமம் 1 lakh ட்ரேடர்ஸை உருவாக்குறது நம்மளோட விஷன். 1 to 10 வரை கூட்டல் தெரிஞ்சா போதும். பொறுமை ஆர்வலர்கள் நபர்களையும் ப்ராப்பரான ஒரு முழு நேர ட்ரேடரா உருவாக்கணுன்றதா நம்ம லட்சியம். இதுல இல்லத்தரசிகள் இருக்கட்டும், ஸ்கூல்ல படிக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், வயதானவர்கள் இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம ப்ராப்பரா அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ட்ரேடுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரு லட்சியங்க. இதுக்காக நம்ம என்ன மிஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா வெபினார், செமினார் இந்த மாதிரி விஷயங்களை கண்டக்ட் பண்ணிருக்கு. ரீசெண்டா கூட நமக்கு ஒரு தமிழ்நாடு லெவல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஈவென்ட் லயோலா காலேஜ் நடந்துச்சு. இதுல காலேஜ் இருந்து கேட்டுக்கொண்டதுக்கு அடிப்படையில் நம்மளுடைய சீனியர் வெல்த் கோச் அண்ட் வெல்த் கோச் எல்லாரும் சேர்ந்து நம்ம எம்பிஏ பிபிஏ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்னமா ஒரு சில விழிப்புணர்வு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதோட தான் நீங்க கீழே பாக்குறீங்க. இது மட்டும் கிடையாதுங்க. நம்ம ப்ராப்பரா லைவ் வெபினார் அண்ட் செமினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணோம். இதுல ஒரு 3 lakh ஒர்த்தான விஷயங்களை ட்ரேடர்ஸ்க்கு நம்ம ப்ராப்பரா சொல்லி கொடுத்தோம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, இங்க தாங்க ஜூலை 28 அன்னைக்கு நம்ம ப்ராப்பரா இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தோம். மேலும் இது மட்டும் கிடையாதுங்க. நம்மகிட்ட இருந்து ட்ரேட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்காக ப்ராப்பரான செக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். மார்னிங் பாத்தீங்கன்னா 8:30 to 9:30, ஈவினிங் பாத்தீங்கன்னா 6 o'clock 7 o'clock இந்த டைம்ல ஆன்லைன் ஆஃபீஸ்ல அவங்களுக்கான கிளாரிபிகேஷன் நம்ம ப்ராப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த முக்கியமான புரட்சிகள் பத்தி பார்க்க போறோம். இதுல 1980 பாத்தீங்கன்னா விவசாய புரட்சி இருந்துச்சு. விவசாய புரட்சியில விவசாயம் வளர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா விவசாயத்தோட சார்ந்த உர தொழிற்சாலைகள், பம்பு தொழிற்சாலைகள் இவங்க தான் அளவுக்கு அதிகமா அபரிதமா வளர்ந்தாங்க. இது மட்டும் 1990 பாத்தீங்கன்னா பெட்ரோலை புரட்சி இருந்துச்சு. இந்த பெட்ரோலை புரட்சியில பெட்ரோலியம் உற்பத்தியாளர்கள் வளர்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதோட தொடர்புடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அளவுக்கு அதிகமா வளர்ந்தாங்க. ரீசெண்டா 2000 பாத்தீங்கன்னா ஐடி தகவல் தொழில்நுட்பம் இண்டஸ்ட்ரி வந்துச்சு. இந்த தொழில்நுட்பத்துல ஐடி உற்பத்தி ஐடில ஒர்க் பண்றவங்க வளர்ந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அதனால கண்டினியூ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஐடியாவையும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஐடில இருக்கிறவங்களோட விஷயங்கள் வச்சு இன்னைக்கு மல்டிபிள் அதிகமா மில்லியனரோ பில்லியனரோ ஆனாங்க. ரீசெண்டா கூட நம்ம இப்ப ரீசெண்டா நம்மளோட இப்ப டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் எக்கனாமில இருக்கும். நம்ம கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் மணியை வச்சு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
அதான். ஆனா பேடிஎம், ஜிபே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சொந்தமா எந்த பேங்கும் கிடையாது, எந்த ஏடிஎம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வச்சு அதிகமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த ஓய்வுல கூட சொந்தமா எந்த ஒரு ரூம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொந்தமா அவங்களுக்கும் கிடையாது. ஓலா, ஊபர்ல அவங்களுக்கு சொந்தமா வாகனம் கிடையாது. ஆனா அந்த ஐடியா டெக்னாலஜி வச்சு அவங்க இன்னைக்கு அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது எப்பவுமே புத்திசாலித்தனமா இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி அந்த நம்ம ஸ்டார்டிங்ல பண்டை மாற்று முறை இருந்துச்சு. பண்டை மாற்று முறையில என்னாச்சுன்னா, ஒரு பொருள் நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு பொருளை அந்த பொருளுக்கு ஏற்ற விலைக்கு நம்ம வாங்கிப்போம். இதுக்கு அடுத்த அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. கோல்டை கொடுத்துட்டு கோல்டுக்கு பதிலா நம்ம தேவையான விஷயங்களை வாங்கிப்போம். இது அடுத்த எக்ஸ்சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா மெட்டல் காயின்ஸ் வந்துச்சு. உலக செப்பு காயின் சொல்லுவாங்கல்ல, அந்த காயினை கொடுத்து நமக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிப்போம். இதுக்கு அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா பேப்பர் மணி. சைனாக்காரன் கொண்டு வந்தாங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிறது பேப்பர் மணி தான். இந்த பேப்பர் மணி கொடுத்துட்டு நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இப்ப ரீசெண்டா கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தாங்க. இதை நான் மட்டும் சொல்லல. இப்ப ரீசெண்டா தமிழ்நாடோட கவர்மெண்ட் சிலபஸ்லயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்ச பசங்களுக்கு இது ஒரு சிலபஸாவே கொண்டு வந்திருக்காங்க, ஒரு விழிப்புணர்ச்சிக்காக. இது 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 மட்டும் கிடையாதுங்க. நீங்க கூகுள்ல போய் கிரிப்டோ கரன்சி ஷாப்ஸ் இன் இந்தியா நினைச்சீங்கன்னா எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. அதுல சில விஷயங்களை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. பாக்குறீங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா சின்ன சின்ன ஷாப்ஸ். இது மட்டும் இல்ல, நம்மளோட அண்டை நாடான ஸ்ரீலங்கால கூட கிரிப்டோவை வச்சு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மே கொண்டு இருக்காங்க. அதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு. ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல நீங்க எல்லாரும் ஒரு யானை உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு வால் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இது எப்படி தோணும்னா இது ஒரு ரோப்பு மாதிரியும், கால் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு மரம் மாதிரியும், அதோட காது பக்கத்துல இருந்து இது ஒரு ஃபேன் மாதிரியும் தெரியுங்க. இதே மாதிரிதாங்க கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியை பத்தி நம்ம செவிவழி செய்தியாகவும் செய்தித்தாள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் கிரிப்டோ கரன்சி நம்ம முடிவெடுத்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த லாஸ்ட் வரை தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கிறோமோ கிரிப்டோ கரன்சி பத்தி 360% தெளிவா உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்க போகுதுங்க. இப்ப இந்த பிக்சர்ல கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேவ்பான், நெகட்டிவ் வேவ்பான் போட்டிருப்பாங்க. இந்த சிங்கம் அதோட குட்டியை வாயில கவி கொண்டு போகுது. ஆனா நெகட்டிவ் வேவ்பான் பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் அந்த குட்டியை கடிக்கிற மாதிரி நம்ம பிக்சர்ல போட்டிருக்காங்க. இதே மாதிரிதாங்க இந்த ப்ரோக்ராம் முடிவுல கிரிப்டோ கரன்சியை பத்தி 100% பாசிட்டிவ் வேவ் பாயிண்டையும் நெகட்டிவ் வேவ் பாயிண்டையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்கு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 2 பேரை நம்ம ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை இன்வைட் பண்ண போறோம்னா மிஸ்ஸஸ் கவிதா மேம். இவங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல லாயராகவும் பேங்க்ல பேனல் அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யாரை இன்வைட் பண்ண போறோம்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நமக்கு புரியுற வகையில எளிய வகையில சொல்லி கொடுக்கறதுக்கு 100% பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்ச ஒருத்தவங்களை இன்வைட் பண்ண போறோம். இவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னா இவங்க தந்தை பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, தாய் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல லாலாப்பேட்டைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காரு. பள்ளி படிப்புக்கு சென்னை வந்தவங்க. பள்ளி படிப்பை குடும்ப சுச்சுவேஷனால பாதியில நிறுத்திக்கிட்டு 40 வயசுலயே சாலி கிராமத்துல சொந்த வீடு 2 கார் ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா கோவிட் லாக்டவுன்ல நிறைய ஒரு லைஃப் புரட்டி போச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி கோவிட் லாக்டவுன்ல 3 வருஷத்துல 47 லட்சம் ரூபாய் கரண்ட்ல கடத்தல் தள்ளப்பட்டார். ஆனா இப்போ அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எம்எஸ்எம்இ பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்ச பெர்ஃபெக்டான ஒரு ட்ரேடருங்க. ட்ரேடிங் மூலம் தான் பணத்தை யார்கிட்டையும் கொடுக்காம யார்கிட்டையும் பணத்தை வாங்காம ரோபோட்டிக் ட்ரேடிங்ல ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ரோபோட்டிக் ட்ரேடிங்ல வேர்ல்டுலயே நம்பர் 1 மெண்டா இருக்கிறதுக்கு தான் நம்ம தான் ட்ரைனிங் எடுக்க போறோம். அவங்க ட்ரேடிங் சொல்றது மட்டும் கிடையாது, இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமும் மாசத்துக்கு மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. 2000 பேருக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியா இருக்கிற ரோபோட்டிக் எஜுகேஷனோட மேனேஜிங் டைரக்டர் தான் நம்ம பண்ண போறோம். எல்லா 7200 பேருக்கு ஒரு பொது பயிற்சி அவங்கள தான் நம்ம இன்வைட் பண்ணோம். நார்மலா ஒரு ப்ரோக்ராம்னா நம்ம அவங்கள ஒரு பொக்கே கொடுத்து இன்வைட் பண்ணோம். இது ஒரு வெபினார், ஒரு விர்ச்சுவல் நடக்குது. அதனால நான் அவங்களை இதுல ரியாக்ஷன் பட்டன் இருக்கும். இந்த ரியாக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களெல்லாம் ஹார்டின் கொடுத்து இன்வைட் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் வேர்ல்ட் நம்பர் 1 வெல்த் மெண்டார் அன்பராஜ் சார் ஆன் ஸ்கிரீன். குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர், ஒண்டர்ஃபுல்லா நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அண்ட் என்ன ரொம்ப அன்போட அழைத்தீங்க. உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்கிரீன் நிறைய பேர் பொக்கே அண்ட் ஹார்டின் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. ஸோ அதனால டைரக்டா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது தான் நம்மளோட பிரின்சிபலே. வெளிப்படைத்தன்மையா ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹைடன் வச்சிருப்பாங்க. நமக்குன்னு நம்மளை நம்பியே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இங்க எதுவுமே கிடையாது. யார் டிரான்ஸ்பரன்சியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம் சார்ந்த ஒரு தொழில் யார் பண்றாங்களோ அவங்களாலதான் டிரான்ஸ்பரன்சியா இருக்க முடியும்.
அறம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் விரும்பக்கூடியது. அதனாலதான் சின்ன வயசுல அறம் செய்ய விரும்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எல்லாருக்குமே அப்படி ஒரு தொழில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். நம்ம பண்ணக்கூடிய தொழிலா இருந்தாலும், நம்ம பண்ண வேலையா இருந்தாலும், நம்ம கிட்ட வரக்கூடிய நுகர்வோர் யாரா இருந்தாலும், அவர்களுக்கு உடம்பாலேயோ, உடைமையாலேயோ, உயிராலேயோ, பணத்தாலேயோ, மனதாலேயோ எந்த விதமான தீங்கு விளைவிக்காத ஒரு தொழில் இருந்தா அதான் அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதால தான் எங்களால வந்து சந்தோஷமா இருக்குது, முடியுது, அண்ட் டிரான்ஸ்பரன்சியா இருக்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்திக்கல் டிபார்ட்மெண்ட் வச்சு செயல்பட்டு இருக்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் நம்ம ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனா பட் இருந்தாலும் சென்னையில ஒரு ஆபீஸ், அண்ட் திருப்பூர்ல ஒரு ஆபீஸ், சேலத்துல ஒரு ஆபீஸ், இன்னும் மதுரை, திருச்சி, பல நகரங்கள்ல ஒரு ஆபீஸ் எல்லாம் போட்டு மட்டும் இல்லாம ஒரு மாணவர்களுக்கு 3 பயிற்சியாளர் மட்டும் இல்லாம என்னோட சேர்த்து 4வது பயிற்சியாளரும் கொடுத்து வழி நடத்திட்டு இருக்க ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டா தான் இருக்கிறோம். அண்ட் நாங்க யாரெல்லாம் வந்து ட்ரேடர் ஆகியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிபே போன்பே பண்ண தெரிஞ்சவங்களோட நம்ம ட்ரேடர் ஆகியிருக்கோம். 1 2 3 10 தெரியுமா ட்ரேடர் ஆகியிருக்கோம். இப்ப எங்களோட ஸ்டூடெண்டா 7800 பேர் இருக்காங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆக்டிவேஷன் செஞ்சவங்கள கூட இன்னைக்கு நாங்க அவங்களும் ட்ரேடர் ஆக்கியிருக்கோம். அவங்க யாரோட துணையுமே இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக்கியிருக்கோம். அந்த லெவல்ல நாங்க கொடுக்கக்கூடிய டூல்ஸ், நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து வெரி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம, பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்றதெல்லாம் உடைச்சு தகர்ந்து எரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்கா, நீங்க கூட என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ட்ரேடர் ஆயிட்டு நீங்களும் ஒரு சில நாட்கள்ல கோடீஸ்வரனாவோ லட்சாதிபதியோ ஆக முடியும். ஒரு சில வருடங்கள்ல, ஒரு 2 வருடம் 3 வருட காலகட்டத்துல நீங்க கோடீஸ்வரனாவோ லட்சாதிபதியோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னங்க அன்றாய் சொல்றீங்க, உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐன்ஸ்டைன் அவர் சொல்லியிருக்கிற அந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தடை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த காம்பவுண்டிங் பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க உங்களோட பணத்தை வேற யாருக்கிட்டையுமே கொடுக்காம உங்க அக்கௌண்ட்ல மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்றது மூலியமா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல நீங்க கோடீஸ்வரனாவோ, நடுவுல நீங்க ஒரு லட்சாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பணம் உங்க கையில தான். ஸோ இதெல்லாம் ரைட்டுங்க. ஆனா இதை ஏன் நான் கிரிப்டோ கரன்சில பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு கலை. அதை ஒரு கணிதத்தோட இணைக்கணும். எப்பயுமே நம்ம பிடிச்சு போய் ஒரு தொழில் பண்ணணும். அண்ட் அதை புரிஞ்சு போய் சரியான முறை கணிதத்தோட இணைச்சோம் அப்படின்னா மிக சிறந்த வெற்றியாளராக ஆகலாம். ஆனால் இங்க என்னன்னா, நம்ம விழுந்து விழுந்து நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா நம்ம சம்பாதிக்கிற அந்த 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 கரன்சி வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அந்த மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது உலகம் ஃபுல்லா நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி. முதல்ல தன்னோட நாட்டுல எவ்வளவு கோல்டு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா தான் பிரிண்ட் அடிப்பாங்க. இப்ப அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜினால இது நடக்குது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ள நோட்டு. உண்மைக்கு புறம்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு வரதாலே இந்த மாதிரி நடக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்மளோட கடமையும் நம்மளோட கடனையும் நம்ம முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்கு போறாங்க. ஏன்னா டாலர்ல சம்பாதிக்க முடியும். அண்ட் சில பேர் வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குறாங்க. ஏன்னா நிறைய சம்பாதிக்க முடியும். பட் எனக்கு பாருங்க, ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல என்னோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு என்னால வந்துட்டு போக முடியாது. வெளியில போய் நான் பிசினஸ் பண்ணலனாலும் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. ஏற்கனவே நான் பணம் கொடுத்தவங்க துரத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க எப்படி யாரா வேணா இருக்கலாம்னா, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹெச்ஆரா இருக்கலாம், பார்ட் டைமரா இருக்கலாம், ஃபுல் டைமரா இருக்கலாம். ஏன் நீங்க ஒரு ஆபீஸ் போயிட்டு இருக்கிறீங்க, டீ டைம்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம், லஞ்ச் டைம்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம், திருப்பி சாயந்தரம் டீ டைம்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். பைக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்துக்கிட்டு 4 நிமிஷத்துல உங்களோட பிசினஸ் நீங்க பண்ணலாம். ஏதாவது ஒரு பிசினஸ், பார்ட் டைம் பிசினஸ் 4 நிமிஷத்துல பண்ண முடியுமா? அந்த 4 நிமிஷத்துல நீங்க ட்ரேட் பண்ணி டாலர்ல சம்பாதிக்கலாம் கிரிப்டோ கரன்சி மூலியமா. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்மளால வேல்யூ உள்ள ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ உள்ள ஒரு பிசினஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படையில இருந்து தெரிஞ்சுக்கிறது நம்மளோட தேவையா இருக்கு. சோ நம்ம பாருங்க, நம்ம பசங்க போய் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். 5 வருஷம் 7 வருஷம் எல்லாம் படிக்கணும். ஆனா அந்த படிக்க வைக்கிறதுக்கு ஒரு தொழில் தொடங்கணும். அந்த தொழிலை பத்தி நம்ம கத்துக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றோம். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க நிறைய பேர் உங்க ரிலேஷன் கூப்பிட்டு வந்திருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கலாம், உங்க கொலீக்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா சோசியல் மீடியால இருந்து வந்திருக்கலாம். ஆனா நல்ல விஷயத்தான் வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம், இந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆகிற அளவுல யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் இன்னையில இருந்து ஒரு யுகம் ஆன் ஆயிடும். பொருளாதாரம் திருப்பி வந்து ஆன் ஆயிடும். அந்த அளவுல வேல்யூபிளான செஷன். இந்த ப்ரோக்ராமோட இறுதியில உங்களோட கிளாரிட்டி செஷன் வச்சுக்கலாம். சரி, இது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ங்க. நம்ம கூப்பிட்டாங்க, வந்துட்டோம். நம்ம இந்த ப்ரோக்ராமோட காசு ஏதாவது லாஸ்ட்ல வந்து காசு கொடுங்க, நாங்க வந்து ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்ல போறாங்கன்னா சத்தியமா கிடையாது. அப்ப எங்களுக்குன்னு ஒரு காயின் இருக்கா? கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா? கிடையாது. உங்க பணத்தை நீங்க உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு எந்த விதமான நஷ்டமே இல்லாம, திருப்பி சொல்றேன், எந்த விதமான நஷ்டமே இல்லாம லாபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே நீங்க ஒரு வருடத்திற்கு
120% 360% வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தொழிலை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அகைன் திருப்பி நான் அந்த கிரிப்டோ கரன்சியோட பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, அந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது எப்ப வந்துச்சு, பிட்காயின் அப்படின்னா 2009 சதோஷி நாகமோட்டோ என்பவரால பிளாக் செயின் டெக்னாலஜியில உருவாக்கப்பட்டது. அந்த சதோஷி நாகமோட்டோனா யாருன்னு தெரியாத ஒரு டீமா, இல்ல ஒரு ஆணா பெண்ணா, எந்த நாட்டை சேர்ந்தவர்னு தெரியாது, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சிக்கு எப்படி வேல்யூ அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாதுன்னு உலகம் ஃபுல்லா நிறைய தடை விரிச்சாங்க, இந்தியா உள்பட. அதுக்கப்புறம் தான் யூஎஸ் கவர்மெண்ட்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இது மக்களுக்கான ஒரு விஷயம், இந்த மக்கள் வளர்ச்சிக்கான விஷயத்தை ஏன் தடை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த தடையை வந்து நீக்கினாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவில் அந்த தடை நீக்கினது நம்ம ஆளுங்க யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல இந்த கிரிப்டோ கரன்சில யாரெல்லாம் பயணிச்சாங்களோ அவங்க இன்னைக்கெல்லாம் கோடீஸ்வரர். நமக்கெல்லாம் என்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு என்னன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம எப்படியாவது சம்பாரிச்சாகணும்னு என்ன மாதிரி ஆளுங்க சம்பாரிச்சாகணும்ன்ற ஒரு தேடல். அதே மாதிரி தேடல் இருக்கும்போது ஒரு நாடு அது மாதிரி ஒரு தேடல் உண்டாச்சு. எல் சரோடா அப்படின்ற ஒரு நாடு தன்னோட நாடு சீக்கிரமா வந்து பொருளாதாரத்துல தன்னிறைவடையணுன்றதுக்காக உலகம் ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ஒரு டீம் வச்சு சுற்றுப்பயணம் பண்ணி லாக்டவுன்லயும் கொடி கட்டிட்டு இருந்த தொழில எடுத்து நம்ம ஊருக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்படி ஒரு தொழிலே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் எல்லாமே வர்த்தகத்திலையும் சரி. ஆனா கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் அந்த நேரத்திலயும் பீக்ல இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு நாட்டோட கண்ட்ரோல்லையுமே இல்ல, அது மக்களோட கண்ட்ரோல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதால அது வரைக்கும் அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, லீகல் டெண்டரா வந்து கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை பார்த்த நெபீபியா அப்படின்ற நாடும், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் அப்படின்ற நாடும் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த கிரிப்டோ கரன்சி உள்ள தொழில் பண்ண வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இன்ஃபிளேஷன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 21 மில்லியன் தான் இருக்கு, 2,10,00,000 தான் இருக்கு. இதுல அன்லிமிட்டடா பிரிண்ட் பண்ணவே முடியாது. அடுத்து கள்ள நோட்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம், கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி இதை வந்து எதுவும் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கிறதால, பிளாக் செயின் டெக்னாலஜில ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹேக் பண்ணாலும் எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கிறதால இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதாலதான் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி அப்படின்றதால பயன்படுத்துறது போக, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரிப்டோ கரன்சி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு நாட்டோட கண்ட்ரோல்லையோ, எந்த ஒரு தனி ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்லையோ இது இல்ல. எந்த ஒரு நாட்டோட கண்ட்ரோல்ல இருந்தாலோ, தனி ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்ல இருந்தோ அந்த வருமானம் எல்லாம் அவங்களுக்கு போகும். இதை யார் பயணிக்கிறாங்களோ, இதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த வருமானம் வரதால இதை எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த இன்டர்நெட் இருக்குதா, சீப்பா ஃபாஸ்டா டிரான்ஸ்பர். இன்னைக்கு பல பேங்குகள் இல்லைங்களா, பொங்கல் பண்டிகை அப்படிலாம் கிடையாது. நீங்க கிரிப்டோ நெவர் ஸ்லீப், என்னைக்கு வேணா நீங்க கிரிப்டோ கரன்சியை இன்டர்நெட் இருந்தா போதும், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க ஒரு பேமெண்ட் ஆப்ஷனாவே பண்ணிக்கலாம். அதனாலதான் உலக மக்கள் இன்டர்நெட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்ட டைம் கூட இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எடுக்கல. அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகத்துல எக்கனாமிக்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 20 நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடு பண்ணாங்க. அந்த மாநாடு G20 ஒரு மாநாடு இந்தியால பண்ணாங்க. அதுல எல்லா நாட்டுல இருக்கிற அதிபர்கள், மன்னர்கள், பிரதமர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த நாட்டுல ஒரு முக்கிய முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, கிரிப்டோ கரன்சி வேணும், கிரிப்டோ கரன்சியை மக்கள் எல்லாம் பயன்படுத்தணும், தன்னிறைவடையணும். அதற்காக உலகம் ஃபுல்லா ஒரு ரெகுலேட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு IMF, FSP அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரேம் ஒர்க் வந்து இணைச்சிருக்காங்க. உலகம் ஃபுல்லா ஒரு ரெகுலேட்டும் உள்ளூர் ரெகுலேட்டும் சேர்த்து கொண்டு வரணும்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சைனிங் எல்லா நாட்டு அதிபர்களும், மன்னர்களும், பிரதமரும் எடுத்திருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனோட தொடர்ச்சியா தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாடுகள்ல வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை வந்து ஏத்துக்கக்கூடிய வண்ணம் ஆயிடுச்சு. மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு 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 ஆப், டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஆப், அது என்ன ஒரு கம்யூனிகேஷன் ஆப். அந்த ஆப்ல கூட இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், விற்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்துட்டு இந்தியா மாதிரியான ஒரு நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல UPI ஐடி கொண்டு வந்திருக்காங்க. உள்நாட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பணம் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை மாற்றம் பண்ணிக்கிறதுக்காக வாட்ஸ்அப்ல எடுத்துட்டு வரதுக்கான ஒரு சோதனை வெள்ளாட்டமும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு மிக சிறந்த நிறுவனம், ஒரு பொருளாதாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு நாட்டுல, அந்த லெவல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல மாற்றம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சதோஷி ஆப் வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் உருவாக்கி இருக்காங்க. ஜிபே, போன்பே மாதிரி. ஜிபே, போன்பே நீங்க என்ன பண்ணலாம்னா, உள்ளூருக்குள்ள இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்குன்னா அனுப்பிக்கலாம். நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெண்மணிகள் நிறைய பேர் வந்து பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல தான் ஒரு சாரி, சுடிதாரு, புடவைங்க, அது மட்டும் இல்லாம இந்த பாத்திரங்க அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு ஸ்டேட், ஒரு ஊர் தாண்டி எல்லாம் விற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேமெண்ட் ஆப்ஷன். ஜிபே, போன்பே மூலமா பேமெண்ட் வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலான்ற ஒரு ஆப்ஷன் தான். ஆனா அதே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நீங்க உலகம் ஃபுல்லா ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ண முடியும்.
அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷனா இந்த சதோஷி வேலட் யூஸ் ஆக போகுது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எல்லாருமே இந்த வேலட் யூஸ் பண்ண போறாங்க. இப்பவே அது பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஸ்டோர்லயும் இருக்கு. சோ இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, பிட்காயினோட விலை வந்து லட்சம் கோடின்றாங்களே, எப்படி நாங்க பயன்படுத்துறது இது மூலியமா? ஜிபே போன்பேல ₹1 கூட அனுப்புறோன்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ₹100 ₹1 எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஒரு பிட்காயினுக்குள்ள 10,000 கோடி சதோஷி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன பேமெண்ட் ஆப்ஷன் கூட இதுல கொடுத்துக்கலாம். இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அது உள்ள ஒரு லொகேஷன் இருக்கும், அது உள்ள போய் பாருங்க. பிட்காயினை வச்சுக்கிட்டு எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் எந்தெந்த உங்களுடைய இருக்கிற ஏரியால எத்தனை பேர் வந்து பிட்காயினை வச்சுக்கிட்டு ஒரு வர்த்தகம் பண்றாங்கன்றத பார்க்கலாம். பேபால் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டுக்கு நம்ம ஒரு பணம் அனுப்பணும் அப்படின்னா இவர்களை நாடணும், இவங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ், ரைட்டுங்களா? சோ அவர்களே என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஃபியூச்சர்ல கிரிப்டோ கரன்சி தான்றதால PVV USDன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் அட்ரஸும் இணைத்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு தருது. அடுத்து ஏன் இதெல்லாம் அவங்க வராங்க அப்படின்னா, இவர்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள், இவங்கெல்லாம் உள்ள வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்ஃபிளேஷன்ல இருந்து டிப்ளேஷன் போயிட்டு இருக்கோம். அகைன் திருப்பி சொல்றேன், இன்ஃபிளேஷன். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு இடமோ ஒரு பொருளோ வாங்குறீங்க. ஆனா வாங்காம அந்த 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வாங்கினீங்கன்னா வாங்க முடியாது. இடமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் வேலை ஏறிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம வச்சுட்டு இருக்க பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா டிப்ளேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. 2012 பிட்காயின் என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? 2012 உங்க வீட்டு பக்கத்துல லேண்ட் என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? 2012 கோல்டு என்ன விலை, இன்னைக்கு என்ன விலைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மடங்கு வளர்ந்துருக்கிறது வந்து பிட்காயின் மட்டும்தான். அதனாலதான் உலகம் ஃபுல்லா அதை யூஸ் பண்றாங்க. டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம்னு அழைக்கப்படுது. அண்ட் தென் தொட்டு பார்க்க முடியாத கரன்சிக்கு வேல்யூ இல்ல, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு தெரியலன்னு சொன்ன அத்தனை நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் கரன்சிய, டிஜிட்டல் ருபீஸ எல்லாரும் என்ன பண்ணாங்க, உருவாக்கிட்டாங்க. சாரி. சோ இதுல தொட்டு பார்க்க முடியுமா? இப்ப முடியாது. அண்ட் எதுல இயங்கிட்டு இருக்கு? பிளாக் செயின் டெக்னாலஜில இயங்கிட்டு இருக்கு. ஏன் கள்ள நோட் அடிக்க முடியாதுன்னா யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த கரன்சி, இந்த டிஜிட்டல் கரன்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறது, கிரிப்டோ கரன்சி மக்களோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு வலுவான டெக்னாலஜின்னு சொல்றேன், ஒரு சிம்பிளா சொல்றேன் எல்லாருக்கும் புரிய வகையில. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு 4 டிஜிட் 6 டிஜிட் நம்ம நம்பர் பாஸ்வேர்ட் போடுறோம், ஏடிஎம்க்கு, பேடிஎம்க்கு, அண்ட் வந்து கிரெடிட் கார்டுக்கு, டெபிட் கார்டுக்கு எல்லாமே. ஸோ உங்க மொபைலுக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ உங்க மொபைல் இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0ல வந்து 9க்குள்ள இருக்கிற நம்பரை 10,000 வாட்டி முன்ன பண்ண போட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒன்று தான் உங்களோட சீக்ரெட் நம்பர். இதோட ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணலாம், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இந்த பிளாக் செயின் அப்படி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். 800 கோடி தடவை போட்டு பார்க்கணும். அப்படியே உள்ள போனா கூட எதையுமே எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்டோட சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளாக் செயின்ல கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. 2023 வந்து 150% மேல வளர்ந்த இந்த பிட்காயின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 138% வந்து 2024 வளரக்கூடிய வண்ணமா இன்னைக்கு பிட்காயின் மட்டும் தான் இருக்கு. சோ இன்னைக்கு டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ, அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த அசட் வேல்யூ நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா இப்போ கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல ஃபென்டாஸ்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட வேல்யூ தான் எங்க இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6வது இடத்துல இருக்குது. சோ இது எதுங்க குறிக்குது அப்படின்னா, இன்னும் வந்து பிட்காயின் எல்லாமே வெளியில வரல, இருந்தாலும் பிட்காயினோட விலை வந்து 6வது இடத்துல இருக்குன்றதை புரிஞ்சுக்காங்க. சோ இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இதெல்லாம் வளருது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் அப்படின்னாலே ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஷேர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேம்பிளிங் மாதிரி செய்யறவங்க, ஒரு சோம்பேறிங்க செய்யறவங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க தான் உலகத்தை ஆள்றாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எவ்வளவு பொருள் யூஸ் பண்றோம். சோ காலைல பேஸ்ட், பல் விளக்குறோம், சோப் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அண்ட் இந்த லேப்டாப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இந்த கம்பெனி எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய, இன்னைக்கு ஸ்விக்கி ஆர்டர் போடுறீங்க, இன்னைக்கு எல்லா கம்பெனிக்கு என்ன பண்றாங்க, எல்லாருமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனி வந்து பொது உடைமை கம்பெனி ஆக்கிடுவாங்க. அதுல வரக்கூடிய பணத்தை எடுத்து அந்த கம்பெனியை வந்து வளர்ப்பாங்க. சோ அதுல வரக்கூடிய வருமானத்தை ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க, அந்த ஷேர்ஸ் வாங்குறவங்களுக்கு. அப்ப 1000 ரூபாய் கொடுத்து நீங்க ஷேர்ஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு மாசம் ஒரு 500 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன ஆகும், அந்த ஷேரோட விலையே அதிகமாயிடும். அந்த ஷேரையே ஒரு 10,000 கொடுத்து வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அதுதான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் நடக்கக்கூடியது. இந்த பங்கு சந்தை தான் மிக சிறந்த பெரிய ஆளா நடைபெறாச்சு. நிறைய பேர் வந்து வாரன் பஃபெட் எல்லாம் தெரியும். அவரு ஆமா எல்லாருக்கும் தெரியும், தூங்கும் போதும் வருமானம் வரலன்னா இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும், இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படணும்னு சொல்லியிருக்காருன்னு தெரியும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் ஷேர் மார்க்கெட்ல தான் ஜாம்பவான். சோ இதுதான் வந்து ஷேர். சோ அதே மாதிரியே தான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உலகம் ஃபுல்லா இருப்பாங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் போயிட்டு பேங்க்ல லோன்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதான் என் ப்ராஜெக்ட், இதை நான் செய்ய போறேன், இது வளர்ந்தா உங்களுக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயினை ஒரு ஒயிட் பேப்பர் அண்ட் ரோட் மேப் பண்ணிட்டு அதை எக்ஸ்சேஞ்சில் விட்டுருவாங்க. அப்ப நிறைய பேர் அதை வாங்க முடியுமா, அந்த காயின் வளரும், அந்த ப்ராஜெக்ட் வளரும், நம்மளும் சேர்ந்து வளரலாம். ஸோ இதான் கிரிப்டோ கரன்சில இருக்கு. அப்படிலாம் என்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னா, த வெரி ஒண்டர்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாவாஸ். ஸோ மெட்டாவாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாம் நீங்க லேப்டாப்ல வந்திருப்பீங்க, சில பேர் மொபைல்ல வந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் லேப்டாப், மொபைல் எதுவுமே இருக்காது. எல்லாம் இந்த மாதிரி அந்த விஆர் கிளாஸ், ஏஆர் கிளாஸ் இருக்கும். அது மூலியமா தான் எல்லாருமே வந்து நம்ம போறோம். இது உள்ளே வந்து ஸ்கிரீன் இருக்கும், ஹெட்போன் இருக்கும், ஜாய்ஸ்டிக் இருக்கும். ஸோ இது உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா வேற ஒரு உலகமே இருக்குதுங்க. நமக்கு மேல ஒரு உலகமே ரெடி ஆகிட்டு இருக்குது சரிங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? விர்ச்சுவல் லேண்ட், டீசென்ட்ரலைஸ் நெக்ஸ்ட் எர்த்னு சொல்லிட்டு உள்ள போய் பாட்டு பாருங்க. நமக்கு மேல நிறைய உலகங்கள் இருக்குது. நம்ம நிறைய வாங்குறாங்க, விற்கிறாங்க, நிறைய வர்த்தகமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் நிறுவனம் அண்ட் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் அண்ட் வந்துட்டு ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி இன்னைக்கு மெட்டான்னு மாத்திருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, வேற ஒரு உலகமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்க இந்தோனேஷியாலயோ, மலேசியாலயோ, இல்ல வந்துட்டு துபாயிலயோ, இல்ல இந்தியாவிலயோ, ஸ்ரீலங்காவிலயோ நம்ம பசங்களை நீங்க போய் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உள்ளூர்ல இருந்துகிட்டே இந்த விஆர் கிளாஸ், இப்ப அட்வான்ஸா ஏஆர் கிளாஸ் வந்துருச்சு. அது மூலியமா நீங்க படிக்க வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்பயோ வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி வந்துருச்சு. தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு துவக்க விழாவுக்கான சான்று தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரியே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டாக்டர் உள்ளூர்ல இருந்தே பார்க்கலான்ற லெவலில் வந்துருச்சு. அண்ட் நம்ம போய் முதல்ல போயிட்டு கடை வீதியில போயிட்டு நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் சின்ன சின்ன கடைகள்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம், அமேசான், பிளிப்கார்ட்ல என்ன பண்ணலாம், இந்தியாக்குள்ள இருக்கிறீங்கன்னா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வாங்கலாம். ஆனா மற்ற நாட்டுல இருக்க பொருளை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா உலகம் ஃபுல்லா இருக்க ஒரு பொருளை வாங்கணும்னா மெட்டாவாஸ்ல ஷாப்பிங் வந்து பிளிப்கார்ட் ஆரம்பிச்சுட்டாங்க, அமேசான் ஆரம்பிக்க போறாங்க, அண்ட் அல்லிபா ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அந்த மெட்டாவாஸ்ல இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துருச்சு. மெட்டாவாஸ்ல இன்னைக்கு தியேட்டர் வந்துருச்சு. தியேட்டர்ல நம்ம போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இதுக்கு பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கிறதா மெட்டாவாஸோட ப்ராஜெக்ட் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு டாக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே எவ்வளவு டாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 30% டாக்ஸ், சர் டாக்ஸோட சேர்த்து 32% டாக்ஸ். நான்லாம் இந்த பிசினஸ்குள்ள வரும்போது டாக்ஸே இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க மக்கள் அப்படின்னா, எப்படி நம்பி வருது, இதை கவர்மெண்ட் அங்கீகரிப்பாங்களா அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்ஸே போட்டாங்க. டாக்ஸ் போட்டா நம்ம மக்களுக்கு ஐயோ 30% டாக்ஸ், 30% டாக்ஸ்ன்றாங்க. சரி இங்க பாருங்க, கடலை மிட்டாய் விற்கிறாங்க இல்லையா, கடலை மிட்டாயை அப்படியே வித்தா வேற டாக்ஸ், கடலை மிட்டாய் ஒரு பாக்கெட் போட்டு வித்தா 28% டாக்ஸ். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பாக்கெட் போட்டு நிறைய கடலை மிட்டாய் விற்கிறாங்க, அப்ப லாபம் இல்லாம விற்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, இது உலகம் ஃபுல்லா பண்ணக்கூடிய பிசினஸ். ஒரு கடலை மிட்டாய் எந்த ஊர்ல போய் வாங்குவாங்க, அந்தந்த இடத்துல தான் வாங்குவாங்க. ஆனா ஒரு கிரிப்டோ கரன்சியை உலகம் ஃபுல்லா வாங்கக்கூடிய ஒரு பிசினஸ், அதுக்கு 32% டாக்ஸ்ன்றது கம்மி. அப்ப எவ்வளவுங்க சம்பாதிக்கலாம் யோசனை பண்ணி பாருங்க. 120%ல இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஏறத்தாழ ஒரு மாசத்துக்கு 10%ல இருந்து 30% வரைக்கும் சம்பாதிக்கலாம். லாங் டைமா பாத்தீங்கன்னா உங்க பணத்தை யாருக்கிட்டையுமே கொடுக்காம, யாரோட பணத்தை நீங்க வாங்காம நீங்க சம்பாதிக்கலாம். நஷ்டமே இல்லாத ஒரு ட்ரேடிங், ஸ்பாட் ட்ரேடிங் ஒரு ட்ரேடிங் இருக்கு. அந்த ட்ரேடிங் நீங்க சம்பாதிக்கலாம். எல்லாராலையும் இது முடியும். எவ்ரி ஒன், எல்லாரும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருந்தாலும் இதை பண்ண முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டான முறையில ஒரு இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுத்து படிக்கணும். சோ நான் யூடியூப்ல பார்த்தேன், நான் வர்த்தகம் பண்ணேன், நான் கூகுள்ல பார்த்தேன், நான் வர்த்தகம் பண்ணேன் அப்படின்றது ஒரு ராங் மெத்தட். இன்னைக்கு யூடியூப்லயும் கூகுள்லயும் இன்னைக்கு படிக்கிற பசங்களை போய் படிப்பு சொல்லி கொடுக்குற அத்தனை விஷயமும் இருக்கு. ஆனா ஏன் நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஏன் நம்ம காலேஜுக்கு அனுப்புறோம்? ப்ரொஃபஷனல் இஸ் ப்ரொஃபஷனல். சிலபஸ் மாறலாம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வியோட அந்த பேட்டர்ன் மாறலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் நிறைய பேட்டர்ன் இருக்குது, சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்குது, எல்லாமே மாறும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான முறையில ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் மூலியமா போய் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டா உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைந்த ஒரு இன்ஸ்டியூட்டா ரோபோட்டக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் இருக்குது. இந்திய அரசாங்கத்தோட அனுமதி பெற்று ப்ராப்பரா ஒரு ஜிஎஸ்டி பண்ணி, இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரைனிங் மட்டும் தான், ஜிஎஸ்டி கிடையாது, ப்ராப்பரா ஜிஎஸ்டி பண்ணி நடத்தி பண்றாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்துட்டு ஃபுல் டைமர்ஸ் இருக்காங்க. அந்த பார்ட் டைமர்ஸ் உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டோட இணைந்து நீங்க பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன், ஏன்னா வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு நல்ல குரு இருக்காருன்னு அர்த்தம். வாழ்க்கையில எங்கெல்லாம் வெற்றி பெறலையோ அங்க ஒரு நல்ல குரு இல்லைன்னு தான் அர்த்தம், இல்ல குருவே இல்லைன்னு தான் அர்த்தம். சோ ஏன்னா அந்த குருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வர்த்தகம் பண்ணும்போது நல்லது மட்டும் தான் நடக்கும். ஸோ ரோபோட்டக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு இருக்கும்.
சரியான முறையில் உங்களை வழி நடத்துறதுக்கு இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு கிரிப்டோவோட அசட்ஸை எல்லாருமே வாங்கி வைக்கிறாங்க. அண்ட் ஏன் வர்த்தகம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மட்டும் ஏன் கிரிப்டோக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு பிடிச்ச மார்க்கெட்டான என்எஸ்சி இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, அந்த கமாடிட்டி ஃபாரெக்ஸ். இதுல இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கிரிப்டோல அப்படின்னா, என்எஸ்சி பிஎஸ்சி இருக்குது இல்லையா, 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் தான் இயங்கும். கமாடிட்டி இருக்கு இல்லையா, 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் தான் இயங்கும். அண்ட் ஃபாரெக்ஸ் இருக்கு இல்லையா, சாட்டர்டே சண்டே இயங்காது. ஆனா கிரிப்டோ கரன்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க ஒரு ஆபீஸ் வேலைக்கு போயிருக்கீங்க, ஒரு டீ டைம் விடுறாங்க, ஒரு நிமிஷத்துல நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சாப்பிடுற நேரத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம், ஈவினிங் டீ டைம்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம், சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். முடிந்தால் அந்த வர்த்தகம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த வர்த்தகம் எடுக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா 24/7 365 டேஸ் கிரிப்டோ இருக்கு. பட் மற்ற மார்க்கெட் அப்படி இல்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடத்திற்கு 120% இருந்து 360% வரைக்கும் லாபம் கிரிப்டோல தான் இருக்கு. அண்ட் அடுத்து லிக்விடிட்டி, மற்றது எல்லாத்திலையும் கமாடிட்டி, ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் எதையும் குறை சொல்ல விரும்பல. அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடிய பேட்டர்னா இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பேமெண்ட் வந்து இமீடியட்டா நம்ம கையில வராது. அண்ட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இல்லாம நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜில பண்ணிட்டு இருக்கலாம். என்னன்னா, பைனான்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதுல ஸ்பாட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பொறுமையா இருந்தீங்கன்னா லாபம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸே இல்லாத ஒரு வர்த்தகம்ன்றதால தான் எல்லாரும் விரும்புறாங்க. அண்ட் ட்ரேடிங் எல்லாரும் விரும்புறதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மைனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோல்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் நல்ல நடக்கணும்னா ட்ரேடிங் தான் முக்கியம். ஸோ மைனிங்னா என்னங்க, இப்ப நான் இருக்கிறேன், நம்ம ஜான் சார் இருக்காரு, நான் அவருக்கு ஒரு கிரிப்டோ காயின்ஸ் அனுப்புறேன், அவர் வேற யாருக்காவது அனுப்புறாருன்னா இது யாருங்க செய்வா? சாதாரண ஒரு கரன்சி நான் கொடுத்தேன் அப்படின்னா, பேங்கர் செய்யக்கூடிய வேலையை செய்யறவங்க தான் இந்த மைனிங் இருக்கும். லட்சத்துல ஒருத்தர் தான் மைன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நிறைய பொருளாதாரம் தேவை, கொஞ்சம் நாலேஜ் தேவை, கரண்ட் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, அதனால அவங்க தான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கும் ட்ரேடிங் பண்ணாதான் வேலை, அதிக வேலையை. அந்த ஹோல்டிங் என்னங்க, ஒரு இடத்த வாங்கி வச்சு, ஒரு தங்கத்தை வாங்கி வச்சுட்டு, ஒரு பொருளை வாங்கி வச்சு ரேட் ஏறும்போது விற்கணும். அப்ப எப்பங்க ரேட் ஏறும்? அந்த இடம் வர்த்தகம் நடந்தாதான், யாராவது வாங்கணும், யாராவது விற்கணும், அந்த உயிரோட்டம் இருந்தா தான். அப்ப ட்ரேடிங் தான் முக்கியம். ஸ்டாக்கிங்னா என்னங்க, அந்த எக்ஸ்சேஞ்சே எடுத்துக்குவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காயினை வாங்குறாங்க, விற்கிறாங்க, அந்த ஃபிளக்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபியூ பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அப்ப மெயினா என்ன, ட்ரேடிங். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 வருஷமா நாங்க ட்ரேடிங்கை மட்டுமே முன்னேற்றி கிட்டத்தட்ட 7500 மாணவர்களை, பல பேரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராக முயற்சி இருக்கு. அப்ப நீங்களும் இதுல இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நம்பர் 1 நான் ஒரு விஷயம் சொல்றேன், இங்க எவ்வளவோ பேர் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷல், ஒரே விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா பொறுமை. என்னை பார்த்த வரைக்கும் இங்க படித்தவர்களும் முன்னேறிருக்காங்க, படிக்காதவர்களும் முன்னேறிருக்காங்க. பணம் படைத்தவர்களும் முன்னேறிருக்காங்க, பணமே இல்லாதவங்க கொஞ்சம் பணத்தை வச்சு முன்னேறிருக்காங்க. உழைத்தவர்களும் முன்னேறிருக்காங்க, உழைக்காதவர்களும் முன்னேறிருக்காங்க. இங்க டேலண்ட் ஒரு விஷயமே கிடையாது. பொறுமை தான் முக்கியம். பொறுமை தான் ஹீரோ. நம்ம பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்ச்சியோட இன்னொரு பகுதியா என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல, என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது இந்த நேரம் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க எல்லாருமே நிறைய பேர் சோசியல் மீடியால இருந்து தான் வந்திருப்பீங்க. ஆனா எங்ககிட்ட சோசியல் மீடியா பார்ட்னர்ஸுக்கு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அட்ரஸ் வேல்யூ இருக்கு, அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அண்ட் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ப்ராப்பரா எங்களோட ரெகுலேட்டர்ல, நாங்கள் கவர்மெண்டோட ரெகுலேட்டர்ல இருக்கிறோம், சட்டத்திட்டத்தில் ஏற்பட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லயோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூம்லயோ முகத்தை காமிக்காம, இல்ல முகத்தை காமிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க இருந்தோ இயக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹாய் டியர்ன்ற ஒரு 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 ஆறுதலான ஒரு வார்த்தையில இருந்து உள்ள வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பணத்தை அவங்க எடுக்கணும்ன்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பணத்தை உங்களோட பசங்களை படிக்க வைக்கணும்னா ஸ்கூல்ல தான் அனுப்பணும், காலேஜ்ல தான் அனுப்பணும். ஒரு நகை வாங்கணும், நகை கடையில தான் வாங்கணும். இதெல்லாம் ஒரு ரெகுலேட் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் டாலர் வாங்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சில் டாலர் வாங்க சொல்லி அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் வர்த்தகம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொந்தமான இந்த மாதிரி வெப்சைட்ல மாத்திடுவாங்க, மாத்த சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 20% கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை. ஏன்னா நமக்கு தான் அதிக கடமை இருக்குமே. நிறைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு வாங்கணும், வீடு திருப்பணும், இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்கு, எவ்வளவு இருக்கும். இந்த இடத்துல போடும், ஒரு நாள் வரும், 2 நாள் வரும், அடுத்த நாள் வராது. கேட்டா நீங்க லெவல் மாறிட்டீங்க, டாஸ்க் மாறிட்டீங்க, நீங்க நிறைய பேரை சொல்லி கொடுத்துட்டே இருங்க, நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டே இருங்க அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்சம் பணத்தை டாப் அப் பண்ணுங்கன்னு. நீங்க டாப் அப் பண்ணா கூட 2 நிமிஷம் லேட்டா டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிலாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். எத்தனையோ கொலை மிரட்டலுக்கெல்லாம் தாண்டி எங்களுக்கு காவல்துறையோட அனுமதியில நல்ல ஒரு அணுகுமுறையெல்லாம் இருந்ததால அழகான முறையில் நாங்க அதுல இருந்தெல்லாம் நாங்க வெளியில வந்திருக்கோம் நிறைய. சோ இது மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாலையும் பாருங்க,
$400 போட்டா 10 நாள் $4000 எங்கெங்க கிடைக்கும்? பல லட்சம் ரூபா போட்டு படிச்சிருக்கும். பல லட்சம் ரூபா போட்டு படிச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரிலாம் கரெக்டா கம்பல்சரியா சொல்லவே முடியாது. மார்க்கெட் நம்மளோட நண்பனோ எதிரியோ கிடையவே கிடையாது. ஒரு பிசினஸ் லாங் டைம் தான் பார்க்கணுமே தவிர ஸ்ட்ராங் டைமா பார்க்க கூடாது. உங்க பசங்க வேலை செய்யற இடம் பெரிய கம்பெனியா இருக்கணும், பல வருஷமா அந்த கம்பெனி ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வேலை செய்யற இடம் அதே மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா நம்ம ஒரு பிசினஸா எடுக்கிறோம் அப்படின்னா ஏன் லாங் டைம் நினைக்க மாட்டேங்க? இன்னைக்கே ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு மட்டுமே பிசினஸ் பண்றேன், 3 மாசத்துக்கு மட்டுமே நான் வேலை செய்ய போறேன் இல்ல அப்படின்னு யாரும் சொல்றாங்களா? இல்லையே. இல்ல நீங்க வாங்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதுல ஏதாவது 2 மாசம் மட்டும் தான் நான் நடத்த போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க வாங்குவீங்களா? பல வருஷமா அந்த ப்ராடக்ட் தான் தானே உங்களை வாங்குறீங்க. பல வருஷமா இருக்கிறாங்கப்பா, நல்ல புடவையா தான் இருக்கும், நல்ல ஒரு பவுடரா தான் இருக்கும், நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே மாதிரி ஏன் நீங்க மாற மாட்டேன்றீங்கன்றது எனக்கு தெரியல. ஏன் ஷார்ட் டைமா பாக்குறீங்க? லாங் டைமா பாருங்க. ஒரு பிசினஸ் நீங்க பண்ணீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ணுங்க. நீங்க ஈக்விட்டி பண்ணுங்க, கமாடிட்டி பண்ணுங்க, ஃபாரெக்ஸ் பண்ணுங்க, கிரிப்டோ பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பொட்டிக்கடை வைக்கலாம், நீங்க சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எதை வேணா பண்ணலாம். ஆனா எதை பண்ணாலும் நேர்மையான தொழிலா 1000 நாட்கள் அந்த தொழிலுக்காக நீங்க உழைக்கணும். அந்த தொழிலுக்காக நீங்க 1000 நாட்கள் உழைச்சீங்கன்னா 1001வது நாள்ல இருந்து அந்த தொழில் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். அந்த லாங் டைமா இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டப்ல இருக்கணும். சோ லைஃப் டைம், நாங்களாம் லைஃப் டைமா பண்றோம் இந்த பிசினஸ். பட் ஆனால் ஜெயிக்கணும்னா லாங் டைம் மைண்ட் செட்டப்போட வாங்க. சோ இப்படி நீங்க மைண்ட் செட்டப் இல்லாததுனால தான் என்ன பண்றாங்கன்னா டெய்லி இவ்வளவு கொடுக்குதுன்ற ஒரு மனப்பாக்கத்துல போய் நடந்துடுறாங்க, உள்ள போய் இழந்துடுறாங்க பணத்தை. இதுல யார் அதிகமா பணத்தை இழக்கிறதுனா நன்கு படித்தவர்கள் தான், நன்கு படித்தவர்கள் தான். ஏன்னா நிறைய ஒரு லாஜிக் அவங்களுக்கு 10 இடத்துல போடுவோம் சார், 5 இடம் போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல சார், 5 இடத்துல வந்துச்சுன்னா பெரிய காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, தயவு செஞ்சு இதுல இருந்தெல்லாம் வெளியில வாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் சொல்லுவாங்க. சோ அவளை கண்டே பிடிக்க முடியாது. பெரிய லெவல்ல பார்க்க படிச்சுட்டு இருப்பாங்க, கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, பெருசா பேசுவாங்க, எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. ஆனா செய்யறதெல்லாம் போலிகள். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிரிப்டோ கரன்சியில் இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் மட்டும் என்ன விதிவிலக்கா? டாக்டர்ல போலி இருக்குது, வக்கீல்ல போலி இருக்குது, இன்ஜினியர்ல போலி, எவ்வளவோ போலிகள் இருக்குது, ஆசிரியர்கள்ல போலி இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இந்த மாதிரி இதுலயும் வரவாசி. நம்ம தான் என்ன பண்ணணும்? அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ப்ராஜெக்டே உருவாக்கி தரேன்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ஆனா ப்ராஜெக்டே உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களா இருக்கக்கூடிய அந்த மவுத் டு மவுத் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறான வழிக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப அதுல எல்லாம் நம்ம சிக்காம நம்ம அழகான முறையில நம்ம பணத்தை யார்ட்டையுமே கொடுக்காம, நம்ம யார் பணத்தையும் வாங்காம, நம்ம அழகான முறையில ஒரு வருடத்திற்கு 120% இருந்து 360% வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 10ல இருந்து 30% சம்பாதிக்கணும். என்ன பண்ணணும்? கிரிப்டோ கரன்சி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சிறந்த காயின்னா எது? காயின்னா டோக்கனா? காயின் டீலிஸ்டிங்னா என்ன? காயின் லாக்கிங் செய்வது சரியா? பாதுகாப்பான பிளாக் செயின்னா என்னன்ற ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், காயின்னா பெருசா டோக்கன்னா பெருசான்னா, காயின்றது எதை சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கும், டோக்கனுக்கு வேற ஒரு பிளாக் செயின்ல இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப பிளாக் செயின் வச்சிருக்கிறதா ஒரு பெரிய காயின்னா கிடையாது, ப்ராஜெக்ட் இருக்கணும். காயின்றது அதாவது பிளாக் செயின் அப்படின்றது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி. இப்ப ஜியோ நெட்வொர்க் இருக்குது, ஏர்செல் இருக்குது, சரிங்களா, ஏர்டெல் இருக்குது. இவங்க எல்லாம் எந்த போன்ல போட்டாலும் வேலை செய்யும். ஜியோ சிம் கார்டை வாங்கி எந்த போன்ல போட்டாலும் வேலை செய்யும். ஆனா ஜியோவே போன் வச்சிருக்காங்க, அது 1 லட்சம் ரூபாய்க்கு விக்குதா? இல்ல. ஆனா ஐபோன் 1 லட்சம் ரூபாய்க்கு விக்குது. அதான் பிராண்ட், அந்த தரம். அப்ப என்னன்னா இந்த காயினும் பெருசு கிடையாது, டோக்கனும் பெருசு கிடையாது. நான் உங்ககிட்ட காசு கொடுத்து நான் காயின் வாங்குறேன், நான் டோக்கன் வாங்குறேன், அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? சோ இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குறோம், நான் எந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்க போறேன், ஐசிஐசி பேங்க் ஷேர்ஸ் வாங்குறேன்னா, HDFC பேங்க் வாங்குறேன்னா, மகேந்திரன் ஷேர்ஸ் வாங்குறேன்னா, அவங்க பின்னாடி என்ன பண்றாங்க? அப்கமிங் என்ன ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாங்க? அப்கமிங் நிறைய இடத்துல பேங்க்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறாங்களா? மகேந்திரா ஷேர்ஸ் வாங்குற, அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய இவி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர போறாங்களா? பெருசா அந்த கம்பெனி வளருமா? இதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறீங்களோ அப்படிதான் கிரிப்டோ கரன்சி பின்னாடி இருக்கிற ப்ராஜெக்டை பார்த்து வாங்கணும். கிரிப்டோ கரன்சி விற்கிறதே ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். அந்த மாதிரி காயின்ஸ் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, காயின் லிஸ்டிங் டீலிஸ்டிங்ன்றதை புரிஞ்சுக்கணும். சோ இது இந்தியன் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்குது. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆக்குறேன். என்னோட கணக்கு வழக்கெல்லாம் ஓப்பனா இருக்குது என்னோட வெப்சைட்ல. அதை என்ன பண்றாங்க? சிபி செக் பண்றாங்க. எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா மும்பை ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல யூஎஸ் ஷேர் மார்க்கெட்லயோ கூட நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கம்பெனி லிஸ்ட் பண்ணலாம். அப்ப நம்ம கம்பெனி லிஸ்ட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், நான் இந்த கம்பெனில வரக்கூடிய இந்த பணத்தை வச்சு கார் தயாரிக்க போறேன். நம்ம என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் ஷேர்ஸ் வாங்குவாங்க. நம்ம வாங்கக்கூடிய பணத்துல நம்ம கார் தயாரிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை வாங்கிடுவோம். நான் ரியல் எஸ்டேட்ல அந்த பணத்தை போட்டேன்னா இதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம கம்பெனி என்ன பண்ணுவாங்க? தப்பா பண்ணா எந்த கம்பெனியா இருந்தாலும் டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஏற்கனவே ஷேர் வாங்கியிருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க, ஆனா வாங்காதவங்க பாதுகாக்கப்படுவாங்க. சோ அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க எப்பயுமே.
அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ காயின்ஸ்ல இருக்குது. நிறைய பேர் கிரிப்டோ காயின்ஸை உருவாக்கி வச்சிடறாங்க. இன்னைக்கு 10,000 ரூபா இருந்தா கிரிப்டோ காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துறாங்க. அதை வச்சுட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் உள்ள லிஸ்ட் பண்றதே முடியாது, கஷ்டம். சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச நிறைய காயின் சொல்லிட்டே இருக்காங்க, பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னவங்க எல்லாம் வேற ஒரு காயின் போயிட்டாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி பிட்காயின் பீக்ல போகும், ஒரு 8 மாசம். அப்பெல்லாம் நிறைய கம்பெனியை நிறைய காயினா உருவாக்குவாங்க. அடுத்து 3 வருஷம் காணப்படுவாங்க. நாங்க 4 வருஷமா உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காயினை என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்டே பண்ண முடியாது, கஷ்டம். அப்படியே லிஸ்ட் பண்ணாலும் டக்குன்னு டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா அந்தந்த எக்ஸ்சேஞ்சிலே மானிட்டரிங் டீம் இருப்பாங்க, அவங்க டீலிஸ்ட் பண்ணுவாங்க. டீலிஸ்ட் பண்றது கரெக்ட். டீலிஸ்டிங் பண்றதுன்றது எல்லா மார்க்கெட்லயும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வரணும். அண்ட் அடுத்து காயின் லாக்கிங் பண்றது சரியா அப்படின்னா அது தவறுதான். என்ன காரணம்னா இவங்க காயின் லாக்கிங்ன்ற பேர்ல நம்மள லாக்கிங் பண்ணிடுறாங்க. பொதுவா பேங்க்ல ஒரு லாக்கர்னு ஒன்று இருக்கும், பாதுகாப்பு பெட்டகம். ஸோ அதுல ஏதாவது திருடங்க பிரச்சனைனா அதை வைப்போம் இல்லையா, திருடங்க திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேர்ல வச்சுட்டு தவறான ஒரு ஆள்கிட்ட போய் கொடுத்துட வேண்டியதா ஆயிடுது. ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்தை தரமாட்டாங்க. ஏன்னா 7 வருஷம் லாக்கிங், 8 வருஷம் லாக்கிங், 10 வருஷம் லாக்கிங். காயினா நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காயின் 100 ரூபாய்க்கு போனா கூட என்ன பிரச்சனை, உங்களால எடுக்க முடியாது. அந்த போனஸ் காயின்னு சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து 3%, 4%, 8% சொல்லுவாங்க. அந்த மாதிரி போறதுக்கு எதுக்கு நம்ம கிரிப்டோ காயின்ஸ் யூஸ் பண்ணணும்? கிரிப்டோனா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஆவரேஜா பார்த்தாலே 10% தாண்டணும். லாங் டைமா பார்த்தா கூட ஒரு மாசத்துக்கு 10% தாண்டணும். அப்படி தாண்டிச்சுன்னா ஓகே. அதுவும் வந்து நேர்மையான ஒரு கம்பெனியா இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். டைரக்டா நம்ம கிரிப்டோல தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர அதை வந்து ஒரு கரன்சியான ஒரு வகையில நம்ம பண்ணக்கூடாது. இந்த காயின் லாக்கிங் பண்றது என்ன பொறுத்தவரை வேண்டாம். கையில காயின் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து என்னன்னா ஒரு காயின் என்ன பிளாக் செயின்ல இயங்கிக்கிட்டு இருக்குது, பப்ளிக் பிளாக் செயினா, பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயினா? பப்ளிக் பிளாக் செயின் இருக்கக்கூடியதான் பிளாக் செயின், பொதுப்படையா இருக்கும். சரிங்களா? அது எல்லாரும் பாத்துக்கலாம், என்னென்னலாம் நடக்குது, எவ்வளவு காயின் சர்க்குலேஷன் இருக்குது, அந்த காயினோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன எல்லாமே பார்க்கலாம். ஆனா இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் இருக்குதுல அது ஓனர்ஷிப் இருக்க மாதிரி. அவங்க நினைச்சா மாத்திக்குவாங்க, அவங்க என்ன வேணா பண்ணிக்குவாங்க. காயினை திடீர்னு நீட்டிக்குவாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பில்ட் பண்றேன்னு என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளாக் செயின்ஸ்ல தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பப்ளிக் பிளாக் செயினை வந்துட்டு சதோஷி நகமோட்டோ கொண்டு வந்ததே நன்மைக்காக தான். ஸோ அதை கொஞ்சம் லைட்டா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபைட் பண்ணிட்டு நிறைய பேர் பண்றாங்க. ஸோ இன்னை வரைக்கும் பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும். நீங்க வர்த்தகம் என்ன காயின்ல வேணா பண்ணலாம், ட்ரேடிங் நீங்க என்ன காயின்ல வேணா பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி எப்பயும் சொல்றது தான், நம்ம ஒரு பஸ்ல பயணம் பண்றோம், ட்ரெயின்ல பயணம் பண்றோம், எல்லாருமே நல்லவர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் கண்டிப்பா நேர்மையானவர்களா இருக்கணும். அப்படிதான் நம்ம ரெகுலரா ஒரு காயினை வச்சிருக்கோம் ஒரு லாங் டைமுக்குன்னா அந்த காயின் கரெக்டான காயினா இருக்கும். நீங்க உள்ள போய் பாருங்க, இந்த பிடி ஸ்கேன்ற ஒரு அந்த வெப்சைட் உள்ள நீங்க போய் பாருங்க, இன்னி வரைக்கும் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் இந்த நிமிஷத்துல எந்த பிளாக் செயின்ல எவ்வளவு பிளாக் செயின் உருவாயிருக்கு, எத்தனை காயின் சர்க்குலேஷன் எல்லாமே நீங்க தெளிப்படியே பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கும் சதோஷி நாக்கமோட்டோனா யாருன்னு இன்னைக்கும் தெரியாது. ஆனா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கன் கவர்மெண்ட் தான். அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய SEC, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், சதோஷி நகமோட்டோ யாருன்னு தெரியாது, அந்த பிட்காயின் ETF கொடுத்துருக்காங்க. நீங்க தங்கத்துக்கு ETF கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு பிட்காயினுக்கு ETF கொடுத்துருக்காங்க. நீங்க பிட்காயினோட வந்துட்டு என்ன வேணா இந்த மாதிரி வாங்கலாம், எந்த கம்பெனி வேணா நீங்க வாங்கலாம் போலாம். ஸோ எந்த கம்பெனி வேணா நீங்க வந்து பிட்காயினுக்கு நீங்க பத்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க, பாண்ட் கொடுத்துருவாங்க, நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே பாருங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்சேஞ்சில் போட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதைத்தான் நாங்க இப்போ வராங்க இவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம். எப்பயுமே ஒரு நிறுவனம் உள்ள வரும்போது சின்னதா தான் ஆரம்பிக்கும், ஆனா அது மக்கள் பயன்படுத்த பெரிய நிறுவனமா ஆயிடும். நீங்க பாத்திருக்கீங்களா, முதல்ல எங்கேயாவது இந்த குல்ஃபி, ஐஸ் இதெல்லாம் கடைகள்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல, ரோட்ல வருவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் வந்து இன்னைக்கு டிவியில விளம்பரம் வந்துட்டு இருக்கு. அதான் கார்பரேட். என்னைக்குமே கார்பரேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே அவங்க நல்லா மக்கள் பயன்படுத்தாங்க, மக்களுக்கு இது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படியே லார்ஜ் ஸ்கேல்ல உள்ள வந்துடும். அப்படிதான் இன்னைக்கு உள்ள வராங்க. ஆனா அங்கெல்லாம் போக வேண்டியதே கிடையாது. அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பணத்தை யார்ட்டுமே கொடுக்காம, அகைன் திருப்பி சொல்றேன், நீங்களே சிம்பிளா அழகான முறையில் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சில ஸ்டெப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா காயின் சிக்கோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, காயின் மார்க்கெட் கேப்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ காயின் மார்க்கெட் கேப்ல போங்க. ஸோ அந்த சைட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா விதமான விவரங்களுமே அது உள்ள வந்துருங்க. ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நீங்க எக்ஸ்சேஞ்சுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு தங்கத்தை வாங்குறோம், எல்லா இடத்துலயும் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா அது தரமா இருக்குமா நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட் வேலெட் எல்லாம் வாங்குறாங்க கிரிப்டோ கரன்சியை, ஆனா அதை பிரபலமான எந்த எக்ஸ்சேஞ்சிலும் கொண்டு போக முடியல. இத்தனைக்கும் பெரிய பேர்ல இருக்கு, பெரிய காயின் பேர்ல வருது. ஆனா ஏன்? டூப்ளிகேட்
அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் SEC செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அனுமதி பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ், அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் அனுமதி பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ், 19 நாடுகள் அனுமதி பெற்ற பைனான்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சில் உலக அரசாங்கமும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க, உள்ளூர் அரசாங்கமும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன பண்ணணும், காயினை வாங்கணும், விற்கணும். அப்ப அது தரமான காயினா இருக்கும். பேங்க்ல போய் நீங்க ஒரு ரூபா நோட்டை வாங்கிடுறீங்க, அது கள்ள நோட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. தெரியாத நபர்கிட்ட வாங்குறீங்க, அது பேங்க்ல போய் கொடுத்தாதான் தெரியாது கள்ள நோட்டா. அதுபடிதான் நிறைய பேர் இன்னைக்கு கிரிப்டோ காயின்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. சோ அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்க என்ன பண்ணலாம், காயின்ஸை நீங்க வாங்கலாம், விற்கலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லை. அந்த காயினை ரெகுலரா நீங்க வாங்கி வைக்கணும்னீங்கன்னா நியாயமான காரணங்கள் 3 காரணங்கள் இருக்கு. ஏன்னா சில காரணங்கள்லாம் இருக்கும். எப்படிங்க இந்த காயினை வாங்குனீங்க நாங்களே கேட்டிருக்கோம். சார் சார் ஒரு ஹோட்டல்ல கூட்டு போனாங்க சார், சாப்பாடு போட்டாங்க சார், டான்ஸ் எல்லாம் ஆனாங்க சார், கோட் ஷூட் போட்டிருந்தாங்க சார், நான் மேல நிக்கிறேன், கீழே BMW நிக்குதுன்னு கதெல்லாம் பேசினாங்க சார், அதனால வாங்கினேன் சார். அப்புறம் எனக்கு துபாய் கூட்டு போறேன் சார், ஹெலிகாப்டர் வாங்கி தரேன்னு சொல்றாங்க சார். சத்தியங்க இது, நீங்க சோசியல் மீடியால பாருங்க, ஹெலிகாப்டர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க சார். இப்படி எல்லாம் நிறைய சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு எல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க, லைன் பிளேட்டிங் போகாதீங்க. நியாயமா நம்ம ஒரு சொத்தை சேர்த்து வச்சோம்னா அது ஃபேமிலிக்காக தான் இருக்கும். நியாயமா ஒரு சொத்து சேர்த்து வச்சோம்னா அது நம்மளோட ட்ரீமுக்காக, கனவுக்காக இருக்கும். நியாயமா நம்ம ஒரு சொத்தை சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது நம்மளோட கமிட்மெண்ட், நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், நம்ம வீடு கட்டணும், நம்ம கடன் கொடுக்கணும், அந்த மாதிரியான கமிட்மெண்ட். இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு தொழில இறங்கணுமே தவிர ஃபேண்டசிக்காக போகக்கூடாது. அண்ட் இது மாதிரி நல்ல ஒரு பணத்தை நீங்க சம்பாரிச்சீங்கன்னா நீங்களே உங்க ஃபேமிலியோட எங்க வேணா போலாம், யாரு தடை பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சர்ச் பண்ணுங்க, டாப் 100 காயின்ஸை செலக்ட் பண்ணி வாங்குங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு $100 எல்லா காயின் கூட வாங்கலாம், எல்லா காயின் வாங்க முடியாது, ஒரு 10 காயின் வாங்கலாம். சோ ஏன் நான் சொல்றேன் டாப் 100 காயின்ஸ் சொன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. இந்த பிட்காயின் அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், Nifty 50 மாதிரி. சோ இந்த பிட்காயின் இறங்குச்சு அப்படின்னா எல்லா காயினும் இறங்கும். ஏங்க இறங்குது? ஏன் இறங்குதுன்னா ஃபேக் நியூஸ் வந்தாலும் இறங்கும், அதுக்கப்புறமா நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் இறங்கும், பெரிய பெரிய கம்பெனிக்கார டப்புன்னு விற்பாங்க, டப்புன்னு வித்தோம்னா நிறைய பேர் பயந்து வித்துருவாங்க, அப்படி இறங்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள். அண்ட் ஏன் இறங்கணும்னா, ஏன் ஆல்ட் காயின் இறங்குது அப்படின்னா எல்லா காயினும் வித்துட்டு பிட்காயினை வாங்குவாங்க. என்ன காரணம், பிட்காயின் கீழே இறங்கிச்சு இல்ல, அது டக்குன்னு மேலே ஏறும். நீங்க பாருங்க, பிட்காயின் டக்குன்னு மேலே ஏறும், ஆனா ஆல்ட் காயின் பொறுமையா தான் மேலே ஏறும். ஆனா டக்குன்னு மேலே ஏறுது இல்ல பிட்காயின் 2% 3%. ஆனா ஆல்ட் காயின் 10 to 15 அப்படியே நேரம் 400 500 600 100க்கு கீழே போனா கூட கவலைப்படக்கூடாது, ஆல்ட் காயின் அது டக்குன்னு மேலே ஏறும். சோ இதனாலதான் இந்த ஆல்ட் காயினோட வளர்ச்சி பெரிய லெவல்ல இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா இது உள்ளுக்குள்ளேயே நாங்க ட்ரேட் பண்ணி நாங்க அழகான முறையில் சம்பாதிப்போம். சோ நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமா டைம் கிடையாதுங்க. நான் வந்து இன்ட்ரோல்ல வந்துட்டு நான் டீ சாப்பிட கூட எனக்கு டைம் கிடையாது, அப்புறமா எனக்கு மதியானம் சாப்பிட்ற கூட எனக்கு டைம் கிடையாது, எந்த நேரத்துல டைம் கிடையாதுன்றவங்க ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட் அதுல போலாம். ஆட்டோ ட்ரேடிங்னா என்னன்னா, நீங்களே என்ன பண்ணலாம், டாப் மோஸ்ட் உலகத்துல சிறந்த 10 காயின்ல சிறந்த 20 காயின்ல 10 காயின் ஆட்டோ ட்ரேட் பண்ணலாம். வருஷத்துக்கு 120% இருந்து 360% தானே இயங்கும். அதை பத்தி இந்த ப்ரோக்ராம்ல சொல்றோம். ஆனா இல்லைங்க, நான் வந்து காலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆபீஸ் போறேன், எனக்கு இன்டர்வல்ல ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அந்த 10 நிமிஷத்துல 1 நிமிஷம் என் ஃபேமிலிக்காக செலவு பண்ண முடியும், ஒரு ட்ரேட் எடுக்கலாம். மதியானம் சாப்பாட்டுக்கு 20 நிமிஷம் கொடுப்பாங்க, அந்த 20 நிமிஷத்துல 1 நிமிஷம் என் ஃபேமிலிக்காக நான் கொடுக்க முடியும், அந்த நேரத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சாயந்தரம் அதே மாதிரி ஒரு டீ டைம் கொடுப்பாங்க, அப்போ 1 நிமிஷம் கொடுக்கலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடு, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட், ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் கொடுக்கலாங்க. அந்த லெவல்ல செல்ஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நாங்க சொல்லி கொடுக்குறோம் அந்த ப்ரோக்ராமோட எண்ட் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா. சோ இது இல்லாம நீங்க காயின் சொல்லிட்டு வாங்குனீங்க, ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி கொடுக்குறேன் கேளுங்க. டாப் 100 காயின்ஸ்ல இருக்கக்கூடிய 2 காயின் நான் சொல்றேன் கேளுங்க. ஷிபானு ஒரு காயின், அந்த பிக்டோரன் ஒரு காயின். இந்த காயினே வந்து பாத்தீங்கன்னா ₹1 கீழே நயா பைசால இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, டாப் 100 காயின்ஸே இல்ல, பைனான்ஸ்ல இல்ல அப்படின்னா அந்த காயினோட விலை என்ன? ஏன் அவ்வளவு விலை கொடுக்கணும்? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஏற்காடு கூட்டிட்டு போறேன், துபாய்க்கு கூட்டிட்டு போறேன், ஹெலிகாப்டர் வாங்கி தரேன், இந்த மாதிரி ஆசை வார்த்தைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி விட்டவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே அந்த காயினோட காசு போதே தவிர ப்ராஜெக்டுக்காக போறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த காயின்ஸ் எல்லாம் உள்ளே வரதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விழிப்புணர்ச்சி சொல்றோம், பைனான்ஸ் ஃபீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது ஒரு சோசியல் மீடியா மாதிரி. இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் உள்ள ஓபன் பண்ணிட்டு அது உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது உள்ள அவங்களுக்கு பிடிச்சமான காயின்ஸை போடுவாங்க. நம்பிடாதீங்க, பினான்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 186 மில்லியன் பீப்புள் வந்து உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். ப்ராப்பரா ஒரு KYC பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டு இல்ல பேன் கார்டு இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட் எதையாவது வச்சு நீங்க ஒரு ஆக்டிவேஷன் ஒரே ஒன்று தான் பண்ண முடியும், ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 8.9 lakh crore டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு every 24 hours. 100% செக்யூர்டுங்க. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யார் பேர்ல KYC பண்ணிருக்கீங்களோ, ஜிபே போன்பே மூலியமாவோ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலியமா நீங்களே
உங்களோட ஃபண்ட் என்ன பண்ணலாம், டாலரா டெபாசிட் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம். நீங்களே உங்களுக்கு தேவையான போது அதில் விட்ராவல் பண்ணிட்டு நீங்களே வந்து உங்களோட எந்த நாட்டில் இருக்கணும் அந்த நாட்டு கரன்சியா மாட்டிக்கலாம். இது உள்ள P2Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பீப்புள் டு பீப்புள், பேர் டு பேர். இது வரைக்கும் எந்த விதமான டாக்ஸ் கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல வரும். நிறைய பேர் அது உள்ள போனா ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு சரியான மென்டார் மூலமா எப்படி போலாம் அப்படின்றத நீங்க ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் ட்ரைனர், கோச், சீனியர் கோச் கேளுங்க, அவங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஆத்தன்டிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைலுக்கு ஒரு SMS OTP வரும், மெயிலுக்கு ஒரு OTP வரும், அவ்வளவுதான். ஸோ உங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. 24/7 365 days நீங்க செய்யலாம். 401+ காயின் இருக்கு, இவங்கதான் பயணியர். இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீ. ஸோ ரோபோடெக்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, புதிதா வரவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நாங்க ஸ்பாட் மார்க்கெட்டை தான் ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா 100% சேஃப். ஸ்பாட் மார்க்கெட்ல நீங்களே என்ன பண்ணலாம், அழகான முறையில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்பாட் மார்க்கெட் இல்லாம நிறைய மார்க்கெட் அது உள்ள இருக்குது. ஃபார் ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்கு. ஃபியூச்சர் மார்க்கெட்ல ஹை ரிஸ்க் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது. அதனால புதிதா வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க ஸ்பாட்டை தான் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸுக்கு நாங்க ஃபியூச்சர் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான். ஸோ ஏன்னா இந்த நேரத்துல அருமையான நேரம் இந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான நேரம். மேஜிக்கால லாஜிக் இருக்கு. ஸோ எதனால 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிரிப்டோ கரன்சியோட விலை ஏறுது, இது மாதிரி புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு தங்கத்தோட விலை இறங்குச்சுன்னா ஏன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும், தங்கத்தோட விலை ஏறுச்சுன்னா ஏன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சி விலை 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மட்டும் ஏன் ஏறுது அப்படின்றது லாஜிக் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், 21 மில்லியன் தான் வந்து பிட்காயின், 2 கோடியே 10 லட்சம். ஸோ அப்படின்னா அந்த காயின்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அந்த மைனிங்னா என்ன, எப்படி பண்ணுவாங்க எக்ஸாக்டா. ஹால்வின் ஒன்று இருக்குது, அந்த ஹால்வின் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் பிட்காயினோட விலை ஏறுது. ஆனா அந்த ஹால்வின் வரதுக்கு 2,10,000 பிளாக் ஃபில் ஆகணும். அது எப்படி ஃபில் ஆகும்? இது 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நடக்கும். இதை எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீனை பாருங்க. ஸோ இங்க பாருங்க, மைனிங் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்து வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் மூலியமா மைன் பண்ணக்கூடிய லெவல்ல பிட்காயின் என்ன பண்ணிட்டாங்க, 2 கோடியை வந்து மைனிங் கொண்டு வந்துட்டாங்க. அங்க மிஷின்லாம் வச்சு தங்கத்தை வெட்டி எடுப்பாங்க இல்லையா, இங்க வந்து ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த 10 லட்சம் சர்க்குலேஷன்ல இருக்குது. என்கிட்ட கொஞ்சம், ஜான் சார்ட்ட கொஞ்சம், உங்ககிட்ட கொஞ்சம், அந்த மாதிரி. இப்ப நான் ஜான் சாருக்கு அனுப்புறேன், ஜான் சார் எனக்கு அனுப்புறாரு, நீங்க உங்களுக்கு அனுப்பி மாத்தி மாத்தி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் யார் இதுக்கான வேலையை பார்ப்பாங்கன்னா மைனிங். இந்த மைனிங்ன்றவங்களுக்கு இப்ப என்னோட ஆதார் கார்டு நம்பர் என்ன, ஜான் சாரோட அவரோட பேன் நம்பர் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா என்கரெக்டா வரும், சில புதிர்கள்லாம் வரும். அதாவது ஒரு சிஸ்டமோட உதவியோட அந்த பசில்ஸை சால்வ் பண்ணுவாங்க. அது சால்வ் பண்ணும்போது நிறைய பேர் அதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல யார் கரெக்டா சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளாக் தன்னால கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் அவர் கரண்ட் செலவு பண்றாரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, எல்லாம் பண்றாரு இல்லையா. அதனால இந்த 2 கோடியில இருந்து அவருக்கு 50 பிட்காயின் ரிவார்ட்ஸா தராங்க. இதுதான் மைனிங் பண்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். சோ இது மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில இருந்து 2,10,000 பிளாக்ஸ் கிரியேட் ஆகிற வரைக்கும், 2,10,000 10 நிமிஷம் வர வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு. அந்த 4 வருஷம் வரைக்கும் இந்த 50 தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹால்வின் ஈவென்ட் ஒன்று கொண்டு வந்தார். அப்பவே முன்னாடியே கொண்டு வந்துட்டார். ஹால்வின் என்னன்னா, இந்த சரிபாதியா குறைக்கும், ரிவார்ட்ஸை சரிபாதியா குறைக்கும். உங்களுக்கு சம்பளத்தை வந்து சரிபாதியா குறைச்சா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. ஆனா பிட்காயினை சரிபாதியா குறைச்சாலும் இவங்க வேலை செய்யறாங்க. என்ன காரணம்? பிட்காயினோட விலை ஏறுது. சோ லாஜிக் பாருங்க. சாரி, 2009 இருந்து 2012 வரைக்கும் 50 பிட்காயின் ஹால்வின் பண்ணும்போது 50 பிட்காயின் மைனிங்ல பண்ணும்போது கிடைச்சிட்டு இருந்துச்சு. 2012க்கு மேல ஒரு ஹால்வின் வந்துச்சு, பாதியா குறைக்கப்பட்டுச்சு, 25 பிட்காயின் ஆக்குனாங்க. இருந்தாலும் மைனிங் செய்யறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, பிட்காயின் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஏன்? பிட்காயினோட விலை ஏறிச்சு. காரணம் பிட்காயின் டிமாண்ட் ஆயிடுச்சு. 2012ல இருந்து 2016 வரைக்கும் 25 பிட்காயின் தான் மைனிங் பண்றவங்க கொடுத்துட்டாங்க. 2016க்கு அப்புறம் ஒரு ஹால்வின் வந்ததுக்கு அப்புறம் 12.5 பாதியா குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் மைனிங் பண்ண வந்தாங்க, நிறைய பேர் பிட்காயினை வாங்க வந்தாங்க. என்ன காரணம்? பிட்காயின் டிமாண்ட் ஆயிடுச்சு, பிட்காயின் விலை ஏறிடுச்சு. 2016ல இருந்து 2020 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 பாதியா குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் மைனிங் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, வர்த்தகம் பண்றதுக்கு பேர் வந்தாங்க. என்ன காரணம்? ஏன்னா பிட்காயின் விலை ஏறிடுச்சு. அண்ட் இப்ப 2024 ஜனவரி மாசம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஹால்வின் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்ஸ் பைஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் பிட்காயினோட விலை ஏறிடுச்சு. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 2020 140வது வருஷம் ஆகும் 2,10,00,000 பிட்காயின் வெளியில வருது. அன்னைக்கெல்லாம் யாராவது ஒரு பிட்காயின் வச்சிருக்கவங்க உலக பணக்காரர்கள் ஒருத்தரா தான் வச்சிருக்க முடியும். அதனாலதான் இப்போ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பீக்கான இருக்கிற நேரத்துல நம்ம இந்த தொழில இறங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய வருமானம் பார்க்கலாம். சோ யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ETF கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட்.
இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2004ல கோல்டுக்கு ETF கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டோட விலை வந்துட்டு 346% ஏறிச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு 2000 இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிட்காயினுக்கு இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி மாசம் வந்து ETF கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 128% மேல ஏறிச்சு. யோசனை பண்ணி பாருங்க. சோ இன்னொரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா என்ன பாப்புலேஷனோ அதான் கிரிப்டோ பாப்புலேஷனா இருக்க போகுது. இந்த லெவல்ல இருக்கக்கூடிய இந்த தொழில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த பெனிஃபிட் இருக்க மாதிரியே அதுல சேலஞ்ச் இருக்குது. ஆனா அந்த சேலஞ்சுக்கு பின்னாடி நிறைய சொல்யூஷன் இருக்குது. சேலஞ்சுனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கதான் கிரிப்டோட சேலஞ்சு. அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதை தான், அந்த சேலஞ்சு அதுதான். இப்போ ஒரு காயினை வாங்கிட்டீங்க, அந்த காயினை நீங்க விற்கணும். அது மார்க்கெட் ஏறும் போது அது எப்ப ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தூங்கும் போது ஏறலாம், நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏறலாம். நீங்க நான் சொன்ன டீ டைம்ல ஒரு ட்ரேடிங் போட்டுடலாம். ஆனா டீ டைம்ல நீங்க ட்ரேடிங் போடுவீங்க, ஆனா அதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நீங்க அதை பார்த்துட்டே இருக்கிற சுச்சுவேஷன் ஆகும். அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது தான் நம்ம UK மார்க்கெட் US மார்க்கெட்ல நல்லா பீக்ல போவோம். அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருப்போம், அங்க நம்ம விற்கணும். சில நேரம் கம்மியா போக வாங்கணும். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ஆல்கரிதம் ட்ரேட்லாம் வந்துருச்சு. அந்த சேலஞ்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் நான் சொல்லி தந்ததுல ஒரு நயா பைசா எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. எங்க டீமுக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் சொல்லி தரதுல உங்களுக்கு லாபம்னா, திரும்பி சொல்றேன், உங்களுக்கு லாபம்னா எங்களுக்கு லாபம், அவ்வளவுதான். சோ நாங்களே நிறைய பேர் என்ன பண்றோம், ட்ரேடர் ஆக்கியிருக்கோம். நீங்க வந்து எங்க கிட்ட வந்து ஸ்டூடெண்டா வந்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்ல நீங்க ட்ரேடர் ஆயிடுவீங்க. அண்ட் ரொம்ப அட்வான்ஸ் கிளாஸ்லாம் கூட இருக்குது. அதையும் நாங்க ஃப்ரீயாவும் பண்றோம், காசுக்கும் பண்றோம். நிறைய பேர் 25,000 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் GST கொடுத்து எங்க கிட்ட வந்து கத்துக்கிறாங்க. இதே கிளாஸை வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரீயாவும் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் எடுக்கிறதுக்கு சிக்னலுக்காக நிறைய பேர் காசு கொடுத்து சிக்னல் எங்கிட்ட வாங்குறாங்க, ஃப்ரீயாவும் நிறைய பேர் வாங்குறாங்க. சோ உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனலையும் இணைஞ்சிக்கணும். நாங்க எங்களோட லோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம். அந்த ஆப் மூலமா தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அன்லிமிட்டடான சிக்னல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆப். சோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நாங்க முன்னிறுத்தி போயிட்டு இருப்போம். இந்த வருடத்தோட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்துல அதிக கவனம் செலுத்துங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இதை சொல்றாங்களே, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா நாங்க என்ன பண்றோம், ஏஐ டெக்னாலஜி மூலமா தான் ட்ரேடே பண்றோம். ஏஐ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா தான் நாங்க ட்ரேடே பண்ணிட்டு இருக்கோம்ன்றது எங்களோட சிறப்பான விஷயங்க. சோ ஏன் ஏஐ டெக்னாலஜி மூலமா பண்றோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முதல்ல என்ன லாபம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. சோ இங்க பாருங்க, அதுல ஒரு ரெஃபரல் ஐடி இருக்கு. அந்த ரெஃபரல் ஐடி மூலமா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு லாபம் வரும். ஆனா அதுக்காக சும்மா இல்ல, நாங்க அன்லிமிட்டடா சிக்னல் கொடுக்குறோம் ஃப்ரீயா, அன்லிமிட்டடா ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃப்ரீயா. நீங்களே ஒரு ட்ரேட் எடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஒரு டீ டைம்ல கூட அந்த இதுவும் ஃப்ரீயா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் சிக்னல் கொடுக்கறதுக்கு அந்த ஆப் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். காலையில ஆன்லைன் ஆஃபீஸ், சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி வந்து நீங்க எப்பயாவது ஒரு ட்ரிப் வரணும்னு தோணா எங்களோட வெளிநாட்டுல இருந்தவங்க இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இல்ல இந்தியாவில இருக்கவங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க நேரம் எங்க ஆபீஸ்க்கு வரலாம். எல்லா விதமான ட்ரேடிங்கும் ஃப்ரீ தான். ஆனா நிறைய பேர் இந்த காசுக்கு மட்டுமே ஆசைப்பட்டு யூடியூப்ல ப்ரமோட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்துட்டு MLM பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபெயிலியர். எங்களுக்கு எல்லாம் சக்சஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நாங்க ப்ராப்பரா சர்வீஸ் கொடுக்கறதா தான். அது மட்டும் இல்லாம அந்த சாஃப்ட்வேர்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த சாஃப்ட்வேர்ல உங்களோட டாலர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே இருந்தா போதும். நீங்க ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்க இல்லையா, ஜிபே போன்பே உங்க பணம் எதுல இருக்கு, உங்களோட பேங்க்ல தான் இருக்கு. ஜிபே போன்பே நீங்க ஈஸியா நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, ஈஸியா நீங்க பில் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரிதான் ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் மெத்தடை வந்து ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஏஐ டெக்னாலஜியோட சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருக்குள்ள நீங்க எந்த ஃபண்டுமே இருக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேரை இயக்குறதுக்கு பைனான்ஸ் மூலமா தான் இயக்க முடியும். அந்த பைனான்ஸ் SEC கண்ட்ரோல் இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் குறிப்பிடத்தக்கது. நம்மளோட சாஃப்ட்வேர் கிடையாது அந்த ஏஐ சாஃப்ட்வேர். இது பேஸ் ஆன் சிங்கப்பூர் கம்பெனி. சோ ஆனால் சர்வீஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராயல் கியூ AI. சோ ராயல் கியூ AI அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர். சோ இந்த சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் ஃபண்ட் இருக்கிறதால சேஃப் அண்ட் ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும் தான் பிகினர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஃபியூச்சர் மார்க்கெட்டும் இருக்கு. அண்ட் ஆப்பிள் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. 36 மாசமா 200 நாடுகள்ல 1.8 மில்லியன் யூசர் இருக்காங்க. இது ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னால இதுக்கு நஷ்டம் பண்ண தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ். 24/7 வந்துட்டு ட்ரேடிங் மட்டும் நமக்கு பண்ணி லாபத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர். 100% சேஃப்ங்க. 160 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு.
அண்ட் ப்ராஃபிட் வந்து 60 மந்த்ல நல்லா யோசனை பண்ணி 160 மில்லியனும் 60 மந்த்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அந்த 300+ காயின்ஸ் இருக்கு. USDT நம்ம என்ன பண்ணலாம், இதை ட்ரேட் பண்ணலாம், பேரலல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் உங்களோட ஃபண்டெல்லாம் இருக்கு. நீங்க ஜிபே போன்பே மூலியமா நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க, நீங்க மத்தவங்களுக்கு ஜிபே போன்பே பேமெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் உங்க ஃபண்ட் எல்லாமே, உங்களோட டாலர் எல்லாமே உங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்கு. ராயல் கியூல எந்த ஃபண்டுமே இல்ல. ஆனா ராயல் கியூ API பெயிண்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியான மெத்தட்ல நம்ம ஒரு காயினை எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்றத ஒரு ஈஸி ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 ஈஸி ஸ்டெப் மூலியமா ராயல் கியூல கமெண்ட் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க எக்ஸ்சேஞ்சில் சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் நீங்க பண்ணலாம். சோ இந்த ராயல் கியூ மூலியமா எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் ராயல் கியூ நம்புறாங்க, பைனான்ஸ் நம்புறாங்க, கர்கரண்ட் நம்புறாங்க, ஓகேஸ் நம்புறாங்க, பைபிட் நம்புறாங்க, HDX நம்புறாங்க, இண்டோரெக்ஸ் நம்புறாங்க, கூகாய் நம்புறாங்க. அதே மாதிரி இத்தனை எக்ஸ்சேஞ்சிலையும் ராயல் கியூ மூலியமா நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். சோ ஏன் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இது லாபகரப்பட்டு வரும். மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எப்பயுமே சிக்னல் கொடுக்கறதோ, நாங்க எப்பயுமே எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதோ மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும் போது மட்டும் கிடையாது. இறங்கி ஏறுற காயின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதனால நமக்கு லாபம் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த வர்த்தகத்துக்கு நீங்க மினிமமா $52 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் பை அப்படின்றது $10 தான் பண்ணணும். எடுத்தோடனே எல்லா டாலரும் பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பை நீங்க பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்குனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட்ல பண்ணது மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குது 1%, இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். திருப்பி 2% போகுது, இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். 3% போகுது, இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். வாங்கி என்ன பண்ணுவோம், மார்க்கெட் அப்படியே லைட்டா மேலே ஏறும்போது மொத்த காயினும் ஆவரேஜ்ல வித்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாட்டே வந்து செலக்ட் பண்ணி வித்துட்டு லாபத்தோட வெளில வரும். இதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். எங்க கிட்ட ஸ்டாப் லாஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு தங்க வியாபாரி 1 பவுன் தங்கம் வாங்குறாரு, வியாபாரத்துக்காக 40,000 கொடுத்து மார்க்கெட் இறங்கிடுச்சு. இப்ப இவர் வித்தாருன்னா 35,000 போகுது. இப்ப இவர் வித்தாருன்னா 5,000 லாஸ். இங்கதான் ஸ்டாப் லாஸ் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்றோம், பை பண்ண சொல்றோம். 2 பவுனா வாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு கூட சின்ன கோடா ஆகணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடும். இந்த மாதிரி 2 பவுனா வாங்கி மார்க்கெட் லைட்டா மேல ஏறுது, 37,500 போகுது. 3 பவுன் நீங்க விற்கிறதால உங்களுக்கு 2,500 லாபம். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இது எப்படி நஷ்டம் வராதோ அதே மாதிரிதான் ராயல் கியூல ஸ்பாட் மார்க்கெட்ல பண்ணும்போது நஷ்டம் வராது. மழை காலம், வெயில் காலம், குளிர் காலத்துக்கு நீங்க எப்படி ட்ரேட் பண்றீங்களோ, எப்படி வந்து ஒரு வர்த்தகத்தை பண்றீங்களோ அதே மாதிரியே அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வேஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். வர்த்தகத்தை நீங்க ஈடுபடலாம். நீங்க நார்மலான ஒரு வர்த்தகத்தை நான் சொல்றேன், இது வந்து கிரிப்டோ வர்த்தகத்தை சொல்றேன். சோ காம்பவுண்டிங்னா என்னங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு 4,000 இருந்து ஒரு பல லட்சம் இல்ல வந்து ஒரு 3 வருஷத்துல ஒரு 2 கோடி சம்பாதிக்கணும்னா காம்பவுண்டிங் பண்ணலாம். சோலோ ட்ரேடிங்னா என்னங்க, நம்ம நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அப்பக்கப்பனா அதை நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நீங்களே யாரையும் எதிர்பார்க்காம பண்ணலாம். 24 மணி நேரத்துல நீங்க ட்ரேடர் ஆக்கலாம் இந்த ராயல் கியூ மூலியமா. அண்ட் சர்க்கிள் ட்ரேட்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால வேலையே பார்க்க முடியாது அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம், இந்த காப்பி ட்ரேடிங் சொல்றாங்களா அதை பண்ணலாம் ரொம்ப ஈஸியா. ஒன் சொல்றேன், இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங்க்கு சிக்னல் வரும். சிக்னல் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்களோட ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்ல கொடுப்போம். எங்க மாணவர்களா இருந்தா சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ சிக்னல் வேணும்னா நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல நாங்க அப்புறமா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம், இணைஞ்சுக்கோங்க. அந்த நீங்க என்ன பண்ணலாம், இந்த 1 நிமிஷம் செலவு பண்ணுங்க. இந்த 1 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா, காம்பவுண்டிங் பண்ணீங்கன்னா, ஐன்ஸ்டைன் சொன்னாரு, உலகத்திலே 8வது அதிசயம்னா என்னங்க, நம்ப முடியாததுக்கு பேர் தான் அதிசயம். அதுதான் காம்பவுண்டிங். சோ நம்பவே முடியாது. எப்படின்னா நம்மளோட பணம் பெரிய லெவல்ல வளரும். எப்படின்றத பாருங்க, ஜஸ்ட் ஸ்கிரீனை பாருங்க. முதல்ல வந்து நான் வந்து டாலர்ல சொல்றேன். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். நம்பர் 1 ட்ரேட் நீங்க எடுக்கிறீங்க, நாங்க சிக்னல் கொடுக்குறோம். $52 தான். அது வித்துட்டு வெளியில வரணும். ஒரே ஒரு காயின் தான் போடணும். அந்த காயினை வித்துட்டு வெளியில வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை வித்துட்டு வெளியில வந்து 0.78. அடுத்த ட்ரேடு 52.78 போடணும். முதல்ல கிடைச்ச லாபத்தையும் சேர்த்து போடணும். அதுல ஒரு $0.79 லாபம் கிடைக்குது. 3வது ட்ரேடு $53.57 போடும். இப்படி முதல் லாபத்தையும் சேர்த்து போடுறது தான் காம்பவுண்டிங். இது மாதிரி நீங்க 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் போட்டீங்கன்னா $52 இருந்து $300 லட்சம் ஆயிடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. சரி, நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு இடையில நான் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வந்தா எடுத்துடலாமா, 10 லட்சம் வந்தா எடுத்துடலாமா, 1 கோடி வந்தா எடுத்துடலாமா, தாராளமா எங்ககிட்ட கேக்குறீங்க. அது உங்களோட கணக்கு, உங்களோட பணம். சோ இது மாதிரி செய்யணும். இந்த மாதிரி பெருசா வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 36 மாசம் ஆகும். 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் ஆகிறதுக்கு 36 மாசம் ஆகும். அந்த பொறுமை இருக்கா, நீங்க தாராளமா வரலாம். சோ இங்க பாருங்க, இந்திய பணத்துல சொல்றேன், $4,800
ஒரு வர்த்தகம் ஒரே ஒரு ட்ரேட் போடுறீங்க, 72 ரூபா லாபம். அதை 4872 ரூபா போடுறீங்க, 73 ரூபா லாபம். அதை அடுத்து 4945 ரூபா போடுறீங்க, 74 ரூபா 18 பைசா லாபம். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 3 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு 36 மாசம் 600 ட்ரேட் ஆகும். நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிறீங்க. சோ ஸ்ரீலங்கால இருக்கிற சல்லி உங்களுக்கு காமிச்சிருக்க பார்க்கலாம். நீங்க எந்த நாடா இருந்தாலும், டாலர்ல இருந்தாலும், ஐஎன்ஆர்ல நீங்க பார்த்தாலும் கண்டிப்பா லாங் டைமாக பார்க்கணும். 36 மாசத்துக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அண்ட் இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஆப்பிள் ஸ்டோர்ல, பிளே ஸ்டோர்ல போய் பாருங்க. டெய்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் இருக்கு, அந்த கால்குலேட்டர்ல போட்டு பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிக்னல் ட்ரேடுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வேண்டாம், நான் மேனுவலா நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எங்களோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இணைஞ்சிக்கங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு தான் ராயிருக்கும், இருந்தாலும் அது வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நினைச்சுக்க, நாங்க சிக்னல் கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க வாங்கணும். இந்த பாருங்க, 1% கீழே போனோம்னு வாங்கணும், 2% கீழே போனோம்னு வாங்கணும், 3% கீழே போனோம்னு வாங்கணும். அப்புறம் ஆவரேஜ் எப்பன்னு பார்த்து கால்குலேஷன் பண்ணி விற்கணும். இது உங்களால முடிஞ்சுன்னா பண்ணுங்க, குட். இல்லையா, வெரி குட். என்ன, ஒரு வாட்ச் வாங்குறோம், எதுக்கு, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான். அது மாதிரிதான் ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறோம், டென்ஷனான டீ குடிக்க மாட்டோம். இந்த டீ குடிக்கிற காசு இல்லைன்னு நினைச்சு இந்த ராயல் கியூபாட்டுக்கு வாடகை, அவ்வளவுதான். டக்குன்னு என்ன பண்ணும், அதுவே கமாண்ட் கொடுத்தா போதும், அதுவே வாங்கி அதுவே வித்துட்டு வெளியில வந்துட்டு டிங்குன்னு ஒரு சின்ன நோட்டிபிகேஷனோட வந்துடும். நீங்க நெக்ஸ்ட் ட்ரேட் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். வெரி சிம்பிள். சோ இதுக்கு என்ன தேவை, இந்த ராயல் கியூபாட் தேவை, அடுத்து $52 தேவை, 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் ஆகும். அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம், நீங்க சோலோ ட்ரேடர் ஆகலாம். சோலோ ட்ரேடர் ஆகணும்னா நாங்க 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட், அதுக்கப்புறம் தான் சோலோ ட்ரேடருக்கு நாங்க அனுமதிப்போம். எங்களை கேட்காம நீங்க பண்ணீங்கன்னா நாங்க அதுக்கு பொறுப்பு இல்லை. அண்ட் சோலோ ட்ரேடருக்கு என்னன்னா, நாங்களே அவங்கள ட்ரேடர் ஆக்குறதுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருவோம் ஒரு 6 ஸ்டெப்ல. அண்ட் அவங்க கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க, நிறைய பேமெண்ட் வச்சிருப்பாங்க, மார்க்கெட் எங்க போனாலும் எடுப்பாங்க. கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி நாங்க சொல்லிக் கொடுப்போம், எங்களோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கொடுப்போம். அதனால அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னா, அதே சிக்னலுக்கு 0.5 இருந்து 5% லாபம் சம்பாதிக்கும். மாசத்துக்கு 10 இருந்து 30%. ஆனா லாங் டைமா தான் பார்க்கணும். எல்லாமே 12 மந்த் பீரியட் தான் பார்க்கணுங்க, எதுவுமே கம்மியா பார்க்கக்கூடாது. அந்த சிக்னலை பொறுத்தளவுல உங்களோட பொறுமை எப்படி இருக்கணும்னா, 15 மினிட்ஸ்ல இருந்து 16 டேஸ் கூட ஆகும். சம்டைம்ஸ் நிறைய நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு மேல கூட ஆகும். பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா தான் முக்கியம், இந்த பிசினஸ்ல பெருசா வளர முடியும். அண்ட் தென் இதெல்லாம் வேணாங்க, சர்க்கிள் ட்ரேட் போறதா தாராளமா போடலாம். நீங்க ராயல் கியூபாட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, உலகத்திலேயே 20 காயின்ல 10 காயின்ல செலக்ட் பண்ண காயின் இருக்கு. பிட் காயின்ல நான் ட்ரேட் பண்றேன், எத்தீரியம்ல ட்ரேட் பண்றேன்னு காலில் தூக்கி விட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். ஸோ இந்த கிரிப்டோ வாய்ப்பு. ஸோ யாரோட உங்களுக்கு இந்த லிங்க் அமைச்சிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அமைச்சிருக்கலாம், இல்லைன்னா உங்க கொலீக்ஸ் அமைச்சிருக்கலாம், இல்லைன்னா சோசியல் மீடியால அமைச்சிருக்கலாம். ஆனா அவங்க உங்களுக்கு ட்ரைனரா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு 4 ட்ரைனர், என்னோட சேர்ந்து 4 ட்ரைனர் நாங்க தான் இருப்போம். ஸோ அதனால அதான், ஆனா அவங்க பக்கத்துல இல்லையே, அவங்க எங்களோட ஏரியால இல்லையேன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். ஆன்லைன்ல தான் எல்லா விதமான காயின்ஸ் பண்ண போறோம். அதனால யாரும் நேரா வர வேண்டிய அவசியமே கிடையாது. யார் மூலியமா இந்த லிங்க்ல வந்தீங்களோ அவங்க கிட்ட நீங்க தயவு செஞ்சு ஒரு தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து அவங்க கிட்ட சென்ட் ராயல்க்கு இன்விடேஷன் கோடுன்னு அவங்க கிட்ட வாங்குங்க. ஏன்னா நாங்க ரொம்ப நம்புறதே நேர்மையா தான். ஒருத்தவங்க மூலியமா தான் உங்களுக்கு இது கிடைச்சிச்சு. எங்கேயும் நம்ம உழைப்பு திருட போக கூடாதுன்னா நம்ம யார் உழைப்பு திருடக்கூடாது. அதனால ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்டே நீங்க என்ன பண்ணுங்க, இன்விடேஷன் கோடு வாங்குங்க. ஆனா நாங்க உங்களுக்கு ட்ரைனரா இருக்கோம், நான் உங்களுக்கு ட்ரைனரா இருக்கேன். அண்ட் சென்ட் ராயல்க்கு இன்விடேஷன் கோடுன்னு கேளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்து ஸ்கிரீன்ஷாட்டை பத்திரமா எடுத்து வைங்க. அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை தயவு செஞ்சு டைரியில எழுதி வைங்க. ஏன்னா இது வந்து ட்ரஸ்ட் பேலட் மாதிரி. பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ராயல்க்கு மூலியமா நீங்க உங்க பாஸ்வேர்டை வாங்கவே முடியாது. ஒரு சேஃபா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆத்தரைட்டிஸ் எங்களோட ட்ரைனர் இருக்காங்க, கோச் இருக்காங்க, அவங்க மூலியமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஜூம் லிங்க்ல போட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்க. அவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு என்னைக்கும் சேஃப். ஸோ இந்த ராயல் கியூபாட்டை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னா, பைனான்ஸ்ல இருந்து டாலர் வச்சு தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசு தான். அதை ஒரு வருஷத்துக்கு டீ குடிச்சா என்ன விலையோ அதுதான் டாலர்ல $120 ஆகும். 120 USDT இல்ல USDC ரெண்டுத்துலயும் நீங்க பண்ணலாம். USDT வேற, USDC வேற, USD வேற. இது USDTன்றது இந்திய ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாயில இருந்து 92 ரூபாய்க்குள்ள வருது. சில நேரம் 88 ரூபாயில இருந்து கூட கிடைக்கும். ஆனா ரொம்ப ரேர். ஸோ அதுல என்ன ரேட்ல நீங்க என்னைக்கு வாங்குறீங்களோ அந்த ரேட்டு தான்.
ஸோ அதில் $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ண 1 வருஷம் தான். அடுத்த வருஷம் ரெடியூல் பண்ணுமானா ரெடியூல் பண்ணுவோம். இது லைஃப் லாங் பிசினஸா பண்ணுங்க, லாங் டைம் பிசினஸா பண்ணுங்க, லைஃப் டைம் பிசினஸா பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வருஷம் ரினியூல் ஃப்ரீயா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்டர்னல் ட்ரைனிங்ல நான் சொல்லித்தரேன். அண்ட் அடுத்து இதோட சேர்த்து என்ன பண்ணணும், ஃபியூல் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $10 வைக்கணும். காம்பவுண்டிங் பண்றவங்களா இருந்தா $10. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான ஒரு ஷேர் மார்க்கெட்லயும் பைக்கும் செல்லுக்கும் பிடிப்பாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸ் நிறைய பிடிப்பாங்க. அதே மாதிரி இங்க ஃபியூல் ஃபீ. இங்க பைக்கு பிடிக்க மாட்டாங்க, செல்லுக்கு பிடிக்க மாட்டாங்க, ப்ராஃபிட் மட்டும் தான் பிடிப்பாங்க. இன்கேஸ் நீங்க நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, இந்த காயினோட இருக்கிற கேபிட்டல் நீங்க தேவைப்படுது, அர்ஜென்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, செல் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்ல செல் பண்ணா கூட ஃபியூல் கேஷ் பிடிக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எடுக்கக்கூடிய லாபத்தை நேரடியா போயிட்டு ராய்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கான அக்சஸ் இல்ல. அதனால ஒரு வேலட்ல உங்களுக்கு $10 வைக்க சொல்றாங்க. இந்த $130ன்றது ராயல்குள்ள இருக்கணுங்க. இந்த $130 நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. இது முதலீடு. மூலதனத்துல மட்டும் தான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். மூலதனம் எது அப்படின்னா $52 மினிமம். இந்த $52 உங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும். நீங்க $52ல இருந்து நீங்க வர்த்தகம் பண்ணக்கூடியது எத்தனை லட்சம் டாலரா இருந்தாலும் அது பைனான்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஷோ பண்றதும் ட்ரேட் பண்றது மட்டும் தான் ராயல் கியூலயே. ராயல் கியூ என்ன பண்ணணும்னா, நீங்க கமாண்ட் கொடுத்தோன்னே நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க கொடுக்குற கமாண்ட எந்த காயினோ அந்த காயினை பினான்ஸ்லயே போய் அந்த காயினை வாங்கி வச்சு வர்த்தகம் பண்ணி லாபமாக்கி திருப்பி ஸ்டேபிள் கரன்சியா எடுத்து மாத்தி வச்சிரும். இதுதான் வந்து ராயல் கியூவோட வேலை. ஸோ இதுக்கு மொத்தம் சேர்த்து உங்களுக்கு $182 தேவைப்படுது. இதுக்கு இந்திய ரூபாயில 16,600 ஆகும். ஸ்ரீலங்கன் ரூபாயில 55,000 சல்லி ஆகலாம். இன்கேஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோடனே நான் சர்க்கிள் ட்ரேடிங் போறேன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா $120 வந்து ராயல் கியூ பாட் ஆக்டிவேஷன் இருக்கும். $20 ஃபியூல் கேஷ். ஏன்னா நம்ம சொல்ல டாப் மோஸ்ட் 20 காயின்ல தான் நீங்க ட்ரேட் பண்றீங்க 10 நேரத்துல. அதனால நைட் நேரத்துல பயங்கர பிளக்சுவேஷன் இருக்கும். அதனால 20 காயின்ல மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, $20 ஃபியூல் கேஷ் வேணும். அண்ட் வந்துட்டு ஒரு காயினுக்கு $225 தேவைப்படுது ஒரு காயினுக்கு. சப்போஸ் பிட்காயினுக்கு நீங்க $225, அடுத்து நீங்க எத்தீரியம் செலக்ட் பண்ணீங்களா இன்னொரு $220. அப்ப ஒரு ஆக்டிவேஷன் பண்ணி ஃபியூல் கேஷ் பண்ணி ஒரு காயின்ல நீங்க ட்ரேட் ஆரம்பிக்கணும்னா $365 உங்களுக்கு தேவைப்படும். ஆக்டிவேஷன் பண்ணோடனே உங்களுக்கு மெயில்ல உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என் உள்பட 4 ட்ரெயினரோட பேரு, போன் நம்பர் கொடுப்பாங்க. அண்ட் ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப் ஃபில் பண்ற அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா 4 ஹவர்ல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். அதோட சேர்த்து ஃப்ரீயாவே நாங்க 1 பைசா கூட வாங்காம நாங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் பாருங்க. 1 இயருக்கு 3 ட்ரைனர்ஸ் அண்ட் என்னோட சேர்த்து ஒரு ட்ரைனர் 4 ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 சிக்னல் ஆவரேஜா ஃப்ரீ தான். அண்ட் ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப் ஃப்ரீ தான். 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் ஃப்ரீ. வீக்லி 3 ட்ரைனர்ஸ், டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே ஃப்ரீ. அண்ட் டெய்லி ஆன்லைன் ஆஃபீஸ் காலையில் 8:30 இருந்து 9 மணி வரைக்கும், சாயந்தரம் 6ல இருந்து 7 மணி வரைக்கும் ஃப்ரீயா தான் நாங்கள் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நாளைக்கு மறுநாளுக்குள்ள, ஏன்னா இந்த பொங்கல் ஆஃபர் நிறைய பேர் இந்த பொங்கல் பண்டிகையில் இருக்கிறதால இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் நிற்கிறதால இன்னைக்கு 15ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி கூட நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா 60 லட்சம் காயின் பிடிடிசி காயின் கொடுக்கும். நார்மலா எப்பயுமே கிஃப்ட் கொடுப்போம் 15 லட்சம் தான். அதனால அந்த டேட்டுக்கு மேல போச்சுன்னா தரிசு கிடைக்காது. அதே மாதிரி எங்ககிட்ட இருக்க ஸ்டாக் தீர்ந்து போனாலும் கிடைக்காது. அண்ட் ஏன் இந்த காயினை கொடுக்குறோம்னா, இந்த காயினோட பேர் வந்து பிக்டோரண்ட். இது 100ல 1 இருக்குது பினான்ஸ்ல. ஏற்கனவே 2020ல 98 பைசாக்கு போன காயின். அண்ட் இது பினான்ஸ்ல இருக்குது. இதை நீங்க ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். பல லட்சம் மடங்கு ஏறுன்றதையோட நம்பிக்கை. இது ஒரு கிஃப்ட் காயின். சரிங்களா? ஸோ அண்ட் நாங்க ரொம்ப எத்திக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை ஒன்னா அவங்களை நாங்க ஃபயர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த எங்களோட லிங்கை நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து வந்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கால எங்களால அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கோட ட்ரைனர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம், நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இவர்களா இருந்தாங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. எங்களோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். ஸோ இது இல்லாம உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்டே ஒரு ட்ரைனிங், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ரைனிங் நடத்துறோம். ஸோ அது மட்டும் இல்லாம 25,000 கொடுக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க கத்துக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ தாராளமா வந்து எங்கிட்ட கத்துக்குங்க. அண்ட் கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தால தான் நான் சம்பாரிச்சிருக்கிற டாலர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்றைக்கும் லீவ் நாட்களையும் நான் சம்பாரிச்சிருக்கிறது நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட $1,17,000 வந்துட்டு 3 வருஷத்துல நான் சம்பாரிச்சிருக்கேன். ட்ரேடிங்காலையும் ட்ரேடிங் சொல்லி கொடுத்ததாலையும் நம்ம சம்பாரிச்சிருக்கிற டாலர் தான் உங்க கண்டத்துக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் லைவ்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இருக்கு. யூடியூப் லைவ்ல பாத்துட்டு இருக்கிற நண்பர்களே, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணா எதுவும் தெரிய போறது கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட மட்டுமே வந்து நீங்க உங்களோட அந்த ரெஃபரல் கூட வாங்கி நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க. 4 ட்ரைனர் நாங்க தரத்துக்கு ரெடியா இருக்கோம். ஸ்கிப் பண்ணி பார்க்காம இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.